Praise be to the wonderful name of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். I greet each and everyone that is joining us this evening in person as well as online. இந்த மாலை வேளையிலே தனிப்படமாகவும் இந்த ஆன்லைன் மூலமாகவும் எங்களோடு கூட இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். With these few words, I would like to draw your attention to the Word of God. இந்த சில வார்த்தைகளோடு தேவனுடைய வசனத்துக்கு நேராக உங்கள் கவனத்தை கொண்டு செல்ல நான் விரும்புகிறேன். I'd like to read three different passages of scriptures. மூன்று வித்தியாசப்பட்ட வேத பகுதிகளை நாம் வாசிப்போம். First of all, let us turn to the book of Psalm number 123. முதலாவது சங்கீதம் 123 and verse number 2. இரண்டாம் வசனம். And secondly, we will read the book of prophet Hosea, chapter number 12 and verse number 6. அதன் பின்பாக ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 12வது அதிகாரம் 6ஆம் வசனம். And finally, we will read Mark chapter 10 and verse 47. அதன் பின்பாக மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 47ஆம் வசனம். Let us all stand as we read the scriptures. வேத வசனங்களை வாசிக்கும்போது நாம் யாவரும் And எழுந்திருப்போம். also please join with us in the reading of God's word. தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும்போது எங்களோடு கூட இணைந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். Psalm number 123 and verse number 2. Behold, as the eyes of the servants look unto the hand of their masters, and as the eyes of a maiden unto the hand of her mistress, so our eyes wait upon the Lord our God, until that he have mercy upon us. சங்கீதம் 123:2. இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. The book of prophet Isaiah, chapter number 12 and verse number 6. Therefore turn thou to thy God, keep mercy and judgment, and wait on thy God continually. ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் 12வது அதிகாரம் 6ஆம் வசனம். இப்போதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்பு, தயவையும் நியாயத்தையும் கைக்கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. Mark chapter number 10 and verse number 47. And when he heard that it was Jesus of Nazareth, he began to cry out and say, Jesus, thou son of David, have mercy on me. நசரனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினார். Let us bow our heads and close our eyes. நாம் நம்முடைய தலைகளை வணங்கி கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். Gracious and loving Heavenly Father, we thank you for this wonderful opportunity to break the living bread of your word. கிருபையும் அன்பும் நிறைந்த பரலோகத்தின் தகப்பனே, இந்த அருமையான நல்ல தருணத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஜீவ வார்த்தையாகிய அப்பத்தை இந்த வேளையிலே பிட்டுக்கொள்ளும்படியான தருணத்தை நீர் கொடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். Father, we commit this time and this hour into your precious hands. ஆண்டவரே, இந்த நேரத்தை இந்த வேளையை நாங்கள் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். I pray that you will anoint my lips of clay to speak your anointed word. ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகப்பட்ட வார்த்தைகளை பேச என் நாவை நீர் அபிஷேகியும். Anoint every ears to hear your word and every hearts to receive your word. உம்முடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு செவிகளையும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு இருதயத்தையும் நீர் அபிஷேகிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். Anoint every lives to be transformed by your word. உம்முடைய வார்த்தையினாலே ஒவ்வொருவருடைய வாழ்க்கை மறுரூபம் அடையட்டும். Father, I don't know anyone that listened to this message, but you know them. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கவனிக்கிறவர்களை குறித்து நான் அறியேன், ஆனாலும் நீர் அவர்களை அறிந்திருக்கிறீர். May the eternal purpose of you sending your word be fulfilled in each and every one of ஆண்டவரே, their நீர் உம்முடைய lives. வார்த்தை அனுப்புகிறதான நித்தியமான நோக்கம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் We நிறைவேற்றப்படும். bind all the power of darkness in the name of the Lord Jesus Christ. ஆண்டவரே, எல்லா அந்தகாரத்தின் கிரியைகளை உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் கட்டி சபித்து May the அப்புறப்படுத்துகிறோம். liberty of your spirit be with us. உம்முடைய விடுதலையின் ஆவியானவர்கள் மத்தியிலே தங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். You are an omnipresent God. I pray that the spirit of revelation and understanding
Be with each and every one that is under the sound of this voice. ஆண்டவரே நீர் எங்கும் இருக்கிற சர்வவியாபி தேவன் ஆண்டவரே இந்த வேளையிலே இந்த நேரத்தை ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியிலே நீர் உம்முடைய விடுதலையின் ஆவியானவராய் புரிந்து கொள்ளுதலின் ஆவியானவராய் எங்கள் மத்தியிலே தங்கி இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். May the eternal purpose of you sending your word be fulfilled in each and every one of our lives. ஆண்டவரே உம்முடைய வார்த்தை அனுப்புகிறதான நித்தியமான நோக்கம் கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிறைவேற்றப்படட்டும். We declare that all the glory, honor and praise is yours and yours alone. ஆண்டவரே சகல துதி கன மகிமை மேன்மை நமக்கு ஒருவருக்கே உண்டாகட்டும். So we ask all of this wonderful blessings in the precious name of the Lord Jesus Christ. எல்லா ஆசீர்வாதங்களும் விலையேற பெற்ற உம்முடைய நாமமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறேன். Amen. Amen. Please be seated. தயவு செய்து உட்கார். On every Thursday for the past few weeks we are talking about the believer's maneuver through crisis. ஒவ்வொரு வியாழக்கிழமையிலும் மாலை வேளையிலே விசுவாசிகள் தேவனுடைய பிள்ளைகள் தங்களுக்கு வருகிற நெருக்கங்களை எப்படி கையாண்டு அதை கடந்து போவது என்பதை பற்றி பார்த்து வருகிறோம். And this evening we are going to look at the part 3 of this series. இந்த தொடர் போதனையின் மூன்றாவது பாகத்தை இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிறோம். And I would like to title this message as a simple but a profound prayer of Bartimaeus. இது மிகவும் எளிமையான ஒரு ஊக்கமுள்ள பர்திமேயுடைய ஜெபம் என்கிற தலைப்பின் கீழே பேசுகிறேன். பர்திமேயுவின் எளிமையான ஜெபமாய் இருப்பினும் ஆழமான ஜெபத்தை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். A simple but yet profound prayer of Bartimaeus. பர்திமேயுடைய எளிமையான ஒரு ஆழமான ஜெபத்தை இந்த வேளையிலே நாம் பார்க்க இருக்கிறோம். Last week we talked about hearing the voice of God and its impact in the middle of crisis. கடந்த வாரத்திலே நாம் பார்த்தது என்னவென்றால் தேவனுடைய வார்த்தையின் சத்தம் நமக்குள்ளே கேட்கப்பட வேண்டும் இந்த நெருக்கத்தின் மத்தியிலே. Just one word from God has all the power and the authority to do anything anywhere at any time. தேவனுடைய ஒரே ஒரு வார்த்தை போதும், அது எந்த நேரத்திலும் எந்த வேளையிலும் எந்த காலத்திலும் அது பொருந்தக்கூடியதா இருக்கும். And blind Bartimaeus, when he heard that it was Jesus of Nazareth, நசரேனாக இயேசு வருகிறார் என்று பர்திமேயு குருடன் கேள்விப்பட்டவுடனே the scriptures here declare he began to cry out and say, Jesus, thou son of David, have mercy on me. இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி கூப்பிடத் தொடங்கினார். This was not a long prayer, it's a very simple and short prayer, but yet it is a very profound prayer. இது மிகவும் ஒரு நீளமான ஆழமான ஜெபம், எளிதான ஆழமான ஒரு ஜெபம். இது எளிதான ஜெபமாய் இருந்தாலும் அது ஆழமான ஜெபமாய், though it looks like a simple prayer, it is a very profound prayer. எளிமையான ஒரு ஜெபமாய் இருந்தாலும் அது ஒரு ஆழமான ஜெபமாய் இருக்கிறது. As I see it in English, there are only 9 words in this prayer, but yet every word it came out of the depths of the soul of this man called Bartimaeus. ஆங்கிலத்திலே பர்திமேயு ஏறெடுத்த இந்த ஜெபமானது ஒரு 9 வார்த்தைகள் அடங்கிய ஒன்றாய் இருந்தாலும் அது மிகவும் எளிமையானதாய் இருந்தாலும் அது ஆழமான ஒன்றாய் இருக்கிறது. See, it is one thing to hear the voice of God, but it is another thing how we respond to what we hear from God. ஒரு காரியம் கர்த்தருடைய வார்த்தையின் சத்தத்தை நாம் கேட்பது, இன்னொரு காரியம் அதை கேட்ட வார்த்தைக்கு நாம் எப்படி பதில் கொடுப்பது. Many times when people go through crisis, they don't hear from God, but they want God to hear them. அநேக நேரங்களிலே இந்தமான பிரச்சனைகள் நெருக்கம் வரும்போது ஜனங்கள் தேவனிடத்தில் போகிறார்கள், தேவன் அவரிடத்தில் வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். See, when we go through crisis, the first thing that we need to pray to God is that He gives us His grace to hear His voice. நாம் நெருக்கத்தின் மத்தியில் இருக்கும்போது நாம் தேவனிடத்தில் சென்று அவரிடத்தில் காரியங்களை நாம் அறிவிக்கும் போது அவர் அதை கடந்து போவதற்குரிய அதை கையாளுவதற்குரிய கிருபையை நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். Without hearing from God, we will never be able to pray the right kind of prayer. தேவனிடத்திலிருந்து எந்த ஒரு காரியத்தையும் நாம் கேள்விப்படாமல் இப்படிப்பட்டதான ஒரு சரியான ஆழமான ஜெபத்தை ஏறெடுக்க முடியாது. So when we are in the middle of crisis, நாம் அந்த நெருக்கத்தின் மத்தியிலே இருக்கும்போது we will be able to pray the right kind of prayer only when we hear from God. தேவனிடத்திலிருந்து
கேட்கிற அந்த சத்தத்தின்படியாய் மாத்திரமே ஒரு சரியான ஜெபத்தை ஏறெடுக்கக்கூடியவர்களாக. Until we hear from God, we need to pray only one prayer, and that is for the Lord to help us to hear what He has to say. ஆண்டவரிடத்திலிருந்து வார்த்தையை சத்தத்தை நாம் கேளாமல் நாமாக ஏறெடுக்கிற ஜெபம், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்கிற அந்த காரியத்தோடு நாம் நிற்கிறோம். It is very important for us to call upon the Lord in the middle of crisis. நம்முடைய நெருக்கத்தின் மத்தியிலே நாம் தேவனை நோக்கி கூப்பிடுவது மிகவும் முக்கியமாகும். Prayer is very important that we need to exercise in the middle of crisis. நம்முடைய நெருக்கங்களின் மத்தியிலே நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவது நாம் பழக்கப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு காரியமாக இருக்கு. This is important because some people think, does not God have eyes to see the crisis that I am in? நான் போற நெருக்கத்திலே, நான் படுகிற நெருக்கத்திலே பார்ப்பதற்கு ஆண்டவருக்கு கண்ணில்லையா? They think God knows everything and they need to keep quiet and not tell Him anything. அவர்கள் நினைக்கிற காரியம் தேவனுக்கு எல்லாம் தெரியுமே, நான் இருக்கிற நேரம், நான் இருக்கிற நெருக்கம் ஏன் அவருக்கு தெரிகிறது இல்லை? Whether you are saying our God is a God who knows the end from the beginning, then why I have to call upon Him? அவர்கள் கேட்கலாம், சகோதரனே, ஆண்டவர் ஆரம்பத்திலிருந்து முடிவை காணக்கூடியவர் தானே, அப்படி இருக்கும்போது நான் படுகிற இந்த நெருக்கத்தை ஏன் அவரால் அறிந்து கொள்ள I am His child, why don't He come and help me? நான் அவருடைய பிள்ளை, அவர் ஏன் வந்து எனக்கு உதவி செய்யக்கூடாது? Do I really need to cry out to Him? நான் உண்மையாகவே அவரை நோக்கி நான் கூப்பிட வேண்டியது அவசியம். It is true that our God is an omniscient God. நம்முடைய தேவன் அவர் சர்வ ஞானி, அந்த உண்மைதான். He knows the end from the beginning. அவர் ஆரம்பத்திலிருந்து அவர் முடிவை காணக்கூடியவர். We know the crisis we are in today only today. நாம இன்றைக்கு இருக்கிற அந்த நெருக்கம் எதுவோ அதை மட்டுமே அறிந்தவர்களாய் இருப்போம். But our God knew that exactly on this day at this time we will be in this crisis because He is an omniscient God. நம்முடைய தேவன் அவர் சர்வ ஞானியாய் இருப்பதனாலே இந்த நாளிலே இப்படிப்பட்டதான ஒரு நெருக்கத்தின் மத்தியிலே நீ இருப்பாய் என்பதை அவர் அறிந்தவராய் இருக்கிறார். That is why our God is not surprised by the crisis that we go through. அதனாலதான் நாம் கடந்து போகிற இந்த நெருக்கத்தை குறித்து அவர் ஒரு காலம் ஆச்சரியப்படுகிறது. Our God never get tensed by the crisis that we go through. கடந்து போகிற இந்த நெருக்கத்தின் மத்திய நெருக்கத்தை பார்த்து அவர் சங்கடப்படுகிற தேவன் அல்ல. Our God is not perplexed by the crisis that we go through. கடந்து போகிற இந்த நெருக்கத்தை குறித்து அவர் குழப்பம் அடைகிறவரும் அல்ல. Only we go through amazement. நாம தான் ஆச்சரியத்தினூடாக இதுக்குள்ளே Only we go through perplexity. நான் அதற்குள்ள ஒரு குழப்பத்தோடு கடந்து போய் கொண்டிருக்கிறோம். Because we are finite beings. ஏனென்றால் நாம் ஒரு குறிப்பிட்ட ஜீவராசிகளாய் இருக்கிறோம். Our mind cannot see through the times as our God sees it. நம்முடைய சிந்தையானது, நம்முடைய அறிவானது தேவன் பார்க்கிற விதமாய் காலங்களாக காரியங்களை பார்க்கக்கூடியதல்ல. But we should be very thankful to God because He is an omniscient God. தேவன் சர்வ ஞானி, அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். There is no one in this world that is omniscient. இந்த உலகத்திலே எவருமே சர்வ ஞானம் உள்ளவர்கள் அல்ல. Only the God that we serve is an omniscient God. நம்முடைய தேவன் மாத்திரமே சர்வ ஞானி. We know only our past and our present. நம்முடைய கடந்த காலம் தெரியும் நமக்கு, நம்முடைய நிகழ்காலம் மாத்திரமே. But the Lord we serve, He knows the past, the present and the future. நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் அவர் கடந்த காலத்தை மாத்திரமல்ல, நிகழ்காலத்தை மாத்திரமல்ல, அவர் வருங்காலத்தையும் அறிந்தவராய் இருக்கிறார். The crisis that the world is going through now, it surprised many people. இந்த நாளிலே உலகமானது கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த சிக்கலும் நெருக்கலையும் பற்றி அநேகருக்கு ஆச்சரியம். Even after many weeks and months, many leaders are scratching their heads to find a solution to this crisis. அநேக மாதங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த குழப்ப நேரங்களை குறித்து உலக தலைவர்கள், நாட்டின் தலைவர்கள், தேசத்தின் தலைவர்கள் எல்லாம் தங்கள் மண்டையை போட்டு உடைத்துக் கொண்டிருக்கிறார்கள். But I want to tell you at this time that we are serving a God who is in cognizance of what is going on in this world. நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட தேவன் அல்ல. நாம் கடந்து போய் கொண்டிருக்கிற காலம், நெருக்கம் இன்னது என்பதை அவர் முன்பே அறிந்தவராய் இருக்கிறார். But still our God is expecting us, His children, to call upon Him.
of the earthly parents. நம்முடைய பூமியில் இருக்கிற பெற்றோர்களுக்கு நாம் பிள்ளைகள் போன்றவர்கள் நாம் நடந்து கொள்ளக்கூடாது. The relationship of parents and children in this earth are very different from the relationship that we have with God as Heavenly Father and sons and daughters of God. உலகத்தின் தகப்பனும் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நம்முடைய உறவு முறைக்கும் ஒரு பூமியின் தகப்பன் தாய்க்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள உறவு முறையிலே பெரியான வித்தியாசம் உண்டு. The earthly parents and earthly children, இந்த பூமிக்குரிய பெற்றோர்களும் பிள்ளைகளும் they rely upon their parents only up to a stipulated amount of time. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்குமே பெற்றோர் பிள்ளைகளை சார்ந்து பிள்ளைகள் பெற்றோரை சார்ந்து For a certain years they are dependent on their parents. சில வருஷங்கள் அவர்கள் பெற்றோரை சார்ந்து கொள்ளக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். Until they attain certain maturity in their life, they depend upon their parents. அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு முதிர்ச்சி நிலைமை அடையும் வரைக்கும் அவர்கள் பெற்றோரை சார்ந்து Once they reach a certain stage, ஒரு குறிப்பிட்ட முதிர்ச்சி அடைகிற நிலை வந்தவுடனே parents they become they come to rely upon their children. பெற்றோர்கள் பிள்ளைகளை சார்ந்து கொள்ள வேண்டியவர்களாய் மாறுகிறார்கள். When the children are young, the parents take care of them. பிள்ளைகள் சிறிய வயதாய் இருக்கும்போது பெற்றோரை சார்ந்து கொள்கிறார்கள். But when the children reach a certain maturity and the parents become old, the parents they rely upon their children. பிள்ளைகள் பெரிதாகி அவர்கள் முதிர்ச்சி அடைந்தவுடனே பெற்றோர்கள் பிள்ளைகளை சார்ந்து கொள்ளக்கூடியவர்களாய். That's what my Bible says. அதைத்தான் வேதம் சொல்கிறது. When the children are children, it advises the parents that says, train up a child in a way that he has to go. அவனை நடக்க வேண்டிய வழியிலே நீ அவனை நடத்தவன் முதிர் வயதிலும் அதை விடாது. And when he is old, he will never depart from it. முதிர் வயது வரைக்கும் அதை விடாதிருப்பான் என்று சொல்லப்பட்டது. But for the children, the scriptures admonishes them to honor their father and their mother. அவர்கள் தங்களுடைய தகப்பனையும் தாயையும் அவர்கள் கனம் பண்ணுவதிலே அவர்கள் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். So the earthly relationship between parents and children, we can understand it goes on according to the scripture. இந்த வேத வசனங்களின்படி பூமிக்குரிய பெற்றோர் பிள்ளைகளுடைய உறவு முறையானது கடந்து போய் கொண்டே இருக்க வேண்டும். But our relationship with the Almighty God, நம்முடைய உறவு முறையானது சர்வ வல்லமையுள்ள தேவனோடு, our relationship with our Heavenly Father, பரலோக தகப்பனோடு நம்ம கொண்டிருக்கிற it is entirely different. முற்றிலும் மாறுபாடானது. All the days of our life we rely on our Heavenly Father. ஜீவே நாள் முழுவதுமா நாம் அவரை சார்ந்து கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கிறோம். He never relies upon us, but we rely upon Him. ஒரு காலம் நம்மை சார்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, நாமே அவரை சார்ந்து கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கிறோம். That is why He is expecting us as children to call upon Him. அதனாலதான் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் அவரை நோக்கி கூப்பிட அவர் எதிர்பார்க்கிறார். Because He is an almighty God. ஏனென்றால் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். Almighty. சர்வ வல்லமையுள்ள With தேவன். all power. சகல வல்லமை With all the authority. சகல அதிகாரம் உடையவர். But we are limited beings. நாம ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு உட்பட்டவர்கள். Yes, we have His power. நாமும் அவருடைய அதிகாரத்தை உடையவர்கள். But yet He expects for us to call upon Him. ஆனால் அவரோ நாம் அவரை நோக்கி கூப்பிட எதிர்பார்க்கிறார். In Jeremiah chapter number 33, எரேமியா 33வது அதிகாரம், and in verse number 3, the prophet writes, அந்த தீர்க்கதரிசியான 3வது வசனத்தில் எழுதி இருக்கிறார். it says, call unto me and I will show you great and mighty things that thou knowest not. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு கேட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். It says, call unto me and I will answer thee and shew thee great and mighty things which thou knowest not. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு கேட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். See, God says, you call unto me. ஆண்டவர் சொல்றார், நீ என்னை நோக்கி கூப்பிடு. You are in crisis because you don't know what you have to know. நீ சிக்கலுக்கு மத்தியில் இருக்க, நீ என்ன செய்து உனக்கு தெரியல. But I am an omniscient God. நானோ சர்வ ஞானி. I know the end from the beginning. நான் ஆரம்பத்திலிருந்து முடிவை காணக்கூடியவர். Because you don't know, you are in trouble. நீ தெரியாதனால உனக்கு தான் அது But when you call unto me, நீ என்னை நோக்கி கூப்பிடு, I will answer you நான் உனக்கு உத்தரவு and கொடுப்பேன். show you great and mighty things which you do not know. நீ அறியாத உனக்கு கேட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். Praise the name of the living God. Many times we go through desperate circumstances அநேக நேரங்களிலே நம்பிக்கையற்ற ஒரு நிலைமைக்குள்ளே நாம் கடந்து because we don't know the way out of our crisis. நம்முடைய நெருக்கத்துக்குள்ள இருந்து நாம எப்படி வெளியே வரதுங்கிறது தெரியாது. Because we don't know the way to come out of the crisis. அந்த நெருக்கத்தில் இருந்து எந்த வழியில வெளியே நம்ம வரது என்று தெரியாதனால We are perplexed. நாம குழப்பமா இருக்கோம். We are depressed. நாம
மன அழுத்தம் we are sorrowful, நாம துக்கமாக but இருக்கோம். God says, ஆண்டவர் in சொல்லுகிறார், order for your sorrow to be turned into joy, என்னுடைய துக்கம் சந்தோஷமா மாறணும்னா, in order for your mourning to be turned into dancing, என்னுடைய அந்த துக்கமானது அது ஆடல் பாடலாய் in order to மாறணும்னா, see the joy that comes in the morning after the darkness of the night, அந்த மாலை அந்த இருளானது நீங்க அதிகாலையில் உண்டாகிற சந்தோஷம் உனக்கு you உண்டாகணும்னா, need to have my light in you. என்னுடைய வெளிச்சம் உனக்கு இருக்கணும். You need to have my knowledge in you. என்னுடைய அறிவு உனக்கு உண்டாயிருக்க I வேண்டும். know you will be in this crisis before the dispensation of ages. காலா காலங்களுக்கு முன்பாகவே நீ இப்படிப்பட்ட நெருக்கத்துக்குள்ளாவா என்பது எனக்கு That is தெரியும். why I have already prepared a way of escape, as the scripture says. அதனால வேதவசனம் சொல்லுது, அதிலிருந்து தப்பிக்கொள்ளும்படியான போக்கை நான் உனக்கு You need to know the way of escape. உனக்கு தெரியல எப்படி அதிலிருந்து தப்பித்துக் Once you கொள்வது. know the way of escape, ஒருமுறை அதை தப்பித்துக் கொள்வதற்கான போக்கே இருந்தாயானா, you will come out of your crisis. நீ அந்த நெருக்கத்திலிருந்து வெளியே வருவாய். You will come out of your problems. உன்னுடைய பிரச்சனையிலிருந்து வெளியே வருவாய். You will come out of your difficulties. உன்னுடைய கஷ்டத்திலிருந்து நீ வெளியே It வருவாய். doesn't matter how long you have been there in your crisis. உன்னுடைய நெருக்கத்துல எவ்வளவு காலம் இருந்தது. It doesn't matter how complex your crisis அந்த is. நெருக்கமானது எவ்வளவு குழப்பமாய் I have an answer. எனக்கிட்ட அதுக்கான பதில் உண்டு. That our God is a God who has God answer for anything and everything. நம்முடைய தேவன் எல்லாவற்றுக்கும் எதற்கும் பதில் உடைய தேவன் அவர். The word of God is an answer book. தேவனுடைய வார்த்தை இந்த புத்தகம் அது பதில் உரைக்கக்கூடிய It புத்தகம். never put a question mark in our life, நம்முடைய வாழ்க்கையில இது ஒரு நாளும் ஒரு கேள்விக்குறியை but போட்டது rather this will give answer to every question we have. நாம் கொண்டிருக்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் இந்த புத்தகத்திலே For உண்டு. every question there is an answer. ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் உண்டு. For every problem there is a solution. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு. For every sickness there is healing. ஒவ்வொரு வியாதிக்கும் சுகம் உண்டு. For every clutches of the enemy there is deliverance. பிசாசுடைய எந்த கட்டுக்கும் விடுதலை உண்டு. For every sin there is forgiveness. எந்த ஒரு பாவத்துக்கும் பாவ மன்னிப்பு உண்டு. Not only forgiveness but remission for those sins. அந்த பாவ மன்னிப்பு மாத்திரமல்ல, அதுக்கு ஒரு பிராயச்சித்தமாக But for that God says, you call upon me. ஆண்டவர் என்ன சொன்னார்? என்னை நோக்கி நீ Call கூப்பிடு. unto me என்னை நோக்கி and கூப்பிடு. I will answer you நான் உனக்கு உத்தரவு and கொடுப்பேன். show you great and mighty things which you do not know. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு The அறிவிப்பேன். world may say everything has come to an end in your life. ஒருவேளை உலகம் உன் காரியத்தை பார்த்து சொன்னா எல்லாம் உனக்கு முடிஞ்சது. Maybe they might say that there is no solution to your problems. உன்னோட பிரச்சனைக்கு தீர்வே இல்லை என்று அவர்கள் சொல்லக்கூடும். Your problem has gone to a point of no return. நீ அதுல இருந்து திரும்பி பிழைக்கிறதுக்கு வழியே இல்லை. Your sickness has gone to a point of no return. வியாதி வந்து இனிமே திரும்பி பிழைப்பதற்கான You காரியம். got to live in the crisis. You have to die in the crisis. நெருக்கத்திலேயே இருந்து நெருக்கத்திலேயே வாழ்ந்து நெருக்கத்திலேயே நீ சாக. That's the lie of the devil. அது பிசாசுடைய ஒரு If you are the redeemed child of God by the blood of Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையாய் நீ இருப்பாய். God Almighty says this evening time, இந்த மாறுவரையிலே சர்வவல்லமையுள்ள தேவன் உன்னை பார்த்து call unto me. என்னை நோக்கி கூப்பிடு. Call unto me. என்னை நோக்கி கூப்பிடு. I have an answer. உனக்கு என்னிடத்திலே பதில் உண்டு. I will show you great and mighty things which you do not நீ know. அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் That's என்னிடத்தில் உண்டு. what blind Bartimaeus did on that day in the highway side. ரோட்டிலே உட்கார்ந்திருந்த அந்த பத்திமேயு செய்தது அதுதான். When he heard that it was Jesus of Nazareth that was passing by, நசரேயனாக இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட the உடனே scripture says he began to cry out. அவன் கூப்பிடத் தொடங்கினான் என்று You know, பார்க்கிறோம். a lot of people, they see this term cry out with the negative eyes. இந்த கூப்பிடத் தொடங்கினான் என்றதை கேட்கும்போது எல்லாரும் அதை எதிர்மறையாய் பார்க்கிறார்கள். They say crying means sitting in the corner and weeping. அந்த அவன் கூப்பிடுறான் அப்படின்ன உடனே கிரையிங்ன உடனே ஏதோ மூலையில உட்கார்ந்து அழுது கொண்டு No, இருக்கிறான். cry out means call him. அந்த cry out என்ன ஆங்கில பதத்துக்கு என்ன அர்த்தம்னா கூப்பிடுகிறது, சத்தமிட்டு On கூப்பிடுவது. that day there was multitude of people following Jesus Christ. அந்த நாளிலே இயேசுவை பின்தொடர்ந்து ஆயிரம் ஜனங்கள் போய் It was கொண்டிருந்தார்கள். a very noisy environment. அந்த இடத்துல மிகுந்த சத்தமான ஒரு சூழ்நிலை இருந்தது. It's not like that you are calling somebody who is 10 feet away. ஒரு 10 அடியில தூரத்துல இருக்கிறவரை கூப்பிடுகிற அளவுக்கு அந்த அமைதல் இல்லை. Blind Bartimaeus brought all of his energy to him. பத்திமேயு தன்னுடைய பலம் முழுவதையுமாய் கூட்டி சேர்த்து
He used all of his energy to raise his voice and cry out to the master. So he called upon the name of the Lord for an answer. This man had a question all of his life. Because he was blind. He was begging. He didn't like the life that he was living. He understood the root problem of his eye was the spirit of blindness. And he was waiting and waiting and waiting for this day where he will hear what the Lord has to say. He was waiting to hear Jesus of Nazareth, the living word passing by. But when faith cometh by hearing, he began to work that faith out of him. See, when you hear, you have faith. Romans 10:17 says faith cometh by hearing. But it is very important to act upon our faith. That's what James the apostle writes, faith without works is dead. So when this man was crying out, it was not he doing it with his own self and might. It was the power of faith that was crying out of him. It was the power of faith that came through the word of God, working and crying out to the Lord. See, when we call upon the Lord, we need to cry out to him with faith. We don't call upon the Lord just as a ritual. Many people, when they go through crisis, they try many different options. And they keep calling upon the Lord as one of the options. They say, brother, let us try all the options and also keep God as one of the options. Because he has said, it is written in the Bible, I have read it. See, when we read the scriptures, there are two types of attitudes. The first attitude is what is written. The second attitude is what is God saying to me. When we read it with an attitude, what is written in the Bible, nothing is going to benefit you. See, written is already written, it will never change. But when we read, we have to read it with an attitude, what does it say to me? Because every writing, it has got the power to speak to the one who reads, who sees that writing. When we read the Bible with an attitude, what is written, we will never benefit anything from it. But when we read it with an attitude, what is the Lord saying, we can hear the voice of God. Everything that is written has the power to speak to us. This Logos word has the power to be the Rhema word for each and every one of our lives. For example, if you take a ride in a highway, let's say for example from here you are going to the other city called city A.
நீங்க போறீங்க. Let's say the name of the city is City A. அந்த பட்டணத்தோட பேர் சிட்டி ஏ. You don't know the route. உங்களுக்கு அந்த போற வழி தெரியாது. But still you have asked some people and you have started your journey from the point of departure. அந்த புறப்படுவதற்கு முன்பாக சிலரை அந்த இடத்தை குறித்து எப்படி போறதுன்னு கேட்டீங்க. And after going a few kilometers or few miles, you see a board where it is written City A and arrow to the right. நீங்க அந்த கொஞ்சம் தூரம் போன சில கிலோமீட்டர் சில மைல் நீங்க கடந்து போன உடனே ஒரு போர்டுல ஒரு அம்புக்குறி போட்டு அந்த சிட்டி ஏக்கு போகிற வழியை அது காண்பித்துறது. No, now you see a writing on a board. இப்ப அங்க ஒரு போர்டுல எழுதப்பட்டிருக்கிறது. When you see that, நீங்கள் அதை பார்க்கும்போது it's just a writing. அது வெறும் எழுத்து தான். But how do you see it? அதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? You don't see it and find, you know, how beautifully it is written. அது எவ்வளவு அழகா எழுதி இருக்குதுன்னு பாப்பீங்க. Oh, what a beautiful background, beautiful design of the board. அந்த போர்டுனுடைய அழகு அதனுடைய டிசைன் ரொம்ப அழகா இருக்குது. How beautifully the artist have drawn the arrow. அந்த அம்புக்குறியை எவ்வளவு அழகா அந்த ஆர்டிஸ்ட் வரைஞ்சிருக்கான் அப்படி பாப்பீங்க. How much with the beautiful paint he has painted that. அது என்ன விதமான அந்த பெயிண்ட் வைத்து அவன் வரைந்திருக்கிறான் என்று பாப்பீங்களா? What do we do? என்ன செய்வீங்க? We will look at the board and say, what does it say? அந்த போர்டு நம்ம பார்த்தவுடனே அது என்ன சொல்லுகிறது என்பதை as you see that milestone, அந்த எத்தனை மைல் தூரம் என்பதை நீங்கள் பார்த்தவுடனே as you see that board on the highway, அந்த நெடுஞ்சாலையில வைத்திருக்கிற அந்த போர்டுல இருக்கிற அந்த மைல் தூரத்தை பார்த்தவுடனே it's speaking to you. அது உங்களோடு கூட பேச ஆரம்பிக்கும். What does it speak to you? என்ன பேச ஆரம்பிக்கும்? What is written there? City A, right arrow. அங்க வந்து வலது பக்கம் அம்புக்குறி போட்டு சிட்டி ஏன்னு போட்டுருக்கும். But when you look at that, ஆனா நீங்க அதை பார்த்தவுடனே what does it speak to you? அது உங்களிடத்துல பேசுற காரியம் என்ன? It's speaking a sentence actually. அது ஒரு வரியை பேசுது உங்ககிட்ட. சென்டென்ஸ். Though it is a non-living board, ஒரு உயிரற்ற ஒரு போர்டானது. what is written there, it is speaking to us. அது எழுதப்பட்டிருக்கிற அந்த எழுத்தை கொண்டு உங்களோடு கூட பேசுகிறதா இருக்கு. What does it speak? அது என்ன பேசுகிறது? Hey man, if you want to go to city A, turn to right. ஏ மனுஷனே, நீ சிட்டி ஏக்கு பட்டணத்துக்கு போணும்னா நீ வலது பக்கம் திரும்பு. It's speaking to you. அது உங்களோடு கூட பேசுகிறது. Any writing has the ability to speak back to you. எந்த ஒரு எழுதப்பட்ட எழுத்தானாலும் சரி அது உங்களோடு கூட இடைபடக்கூடியது, பேசக்கூடியது. If an ordinary writing is able to speak to the people, சாதாரணமாக எழுதப்பட்ட இந்த எழுத்துக்களே மனுஷனோடு கூட how much more the written word of God by the Spirit of God is able to speak to the people who are God's people. தேவனுடைய ஆவியினாலே தேவனுடைய வார்த்தைகள் எழுதப்பட்ட இந்த புத்தகம் வாசிக்கும் போது அது எவ்வளவு அதிகமாக ஜனத்தோடு கூட பேசக்கூடியது. Praise the name of the living God. That's how faith comes. அப்படிதான் விசுவாசம் நமக்குள் உண்டாகும். This written word has the power to speak to us. எழுதப்பட்ட இந்த வார்த்தை நம்மோடு கூட இடைபடக்கூடியது. The Holy Spirit, whenever he speaks to us, he takes the word from Logos and makes it alive as a rhema to our lives. எப்பொழுதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மோடு கூட இடைபடுகிறாரோ இந்த லோகாஸ் வார்த்தை அவர் ரேமா வார்த்தையாக நமக்கு மாற்றுகிறார். That's what the scripture says, faith cometh by hearing. விசுவாசம் கேள்வினாலே வரும். What is that word? அந்த வார்த்தை என்ன? That word is the spoken word. அந்த வார்த்தை பேசப்பட்ட வார்த்தை. Every word that the Holy Spirit speaks to our life is a spoken word. பரிசுத்த ஆவியானவர் எழுதி பேசின வார்த்தைகள் எல்லாம் நமக்கு நேராய் பேசப்பட்ட வார்த்தைகள். He takes it from the Logos and makes it rhema to each and every one of our lives. எழுதப்பட்ட இந்த லோகாஸ் வார்த்தையிலிருந்து அது ரேமா வார்த்தையாக பேசப்பட்ட வார்த்தையாக நமக்கு அவர் மாற்றுகிறார். That faith cometh by hearing and hearing by the word of God. ஆவியானவர் விசுவாசம் நாம் கேட்கக்கூடிய அந்த கேள்வி ஞானத்தினால் நமக்கு உண்டாகிறது. And then we have to act upon that faith. அதன் பின்பாக நாம் பெற்றுக்கொண்ட அந்த விசுவாசத்தின் மீது நாம் கிரியை செய்ய வேண்டும். Calling as a ritual upon God will not fetch any answers from him. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவது என்பது ஒரு சடங்கு போல நாம் செய்தோம்னா நம்மால் ஒரு பலனும் அடைய முடியாது. Calling upon God and keeping that as one of the options for our crisis won't work anything. நம்முடைய நெருக்கத்தின் மத்தியிலே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவது ஒரு காரியம் என்று நாம் செய்தோமானால் அதனாலும் ஒரு பலன் இல்லை. But when we call upon God by faith that came through his word, அவருடைய வார்த்தையின் மூலமாய் நமக்கு உண்டான அந்த விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடுவோமானால் that prayer will become a profound prayer. அந்த ஜெபம் தான் ஒரு ஆழமான ஒரு ஜெபம். So when you look at the words of the prayer of blind Bartimaeus, இந்த குருடன்
பத்திமேயுடைய ஜெபத்தை நீங்க பார்ப்பீங்களா? It looks very simple. அது பார்ப்பதற்கு மிகவும் But எளிமையாக actually it is very deep, it is very profound, because it is faith that is praying this அது prayer. மிகவும் ஆழமாய் இருக்கிறது. ஏனென்றால் அது விசுவாசத்தோடு ஏறெடுக்கப்பட்ட ஒரு ஜெபம். The scripture says in Hebrews 11:6, எபிரேயருக்கு 11:6 but without faith it is impossible to please God. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது He that comes to God must believe that he is. தேவனிடத்தில் சேருகிறவன் எவனும் அவர் உண்டென்று So விசுவாசிக்க he that வேண்டும். calls upon God must believe who he is calling upon. அதாவது யாரை கூப்பிடுகிறோம் என்கிற ஒரு அறிவு அவனுக்கு உண்டாயிருக்க வேண்டும். Praise the name of the living God. He that comes to God must believe that he is. தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும். Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. Lot of people come to him not for who he is, but for what he has. அநேகர் அவரிடத்தில் வர்றாங்க, அவர் யார் என்பதற்காக அல்ல, அவர் என்ன வைத்திருக்கிறார் என்பதற்காக வருகிறார்கள். Yes, in our childishness, many times we come to him for what the Lord has for our life, but this cannot continue forever and ever. குழந்தைத்தனமான ஒரு நிலையிலே நாமும் அநேக நேரங்களில் ஆண்டவரிடத்தில் வரும்போது அவர் யார் என்கிற நிலைமைக்காக நாம் வருகிறது இல்லை, அவர் என்ன நமக்கு வைத்திருக்கிறார் என்பதற்காக வருகிறோம். ஆனா இந்த நிலை தொடர்ந்து போக முடியாது. When little children, they are growing up, and if they refuse to come to a particular person, what they will do is they will buy a candy bar or something that the child like, and then they will call them to them. சின்ன பிள்ளைங்க வீட்டில் இருக்கிற இடத்துல தொடர்ந்து வருகிற ஒரு நபர் வந்தார்னா அவர்களுக்காக சாக்லேட்ஸ் வாங்கிட்டு வருவாங்க, அவங்கள கூப்பிட்டு கொடுப்பாங்க. Then the child will come. அப்புறம் தான் அந்த பிள்ளைங்க வரும். Now for what reason the child has come to that person? இப்போ அந்த நபர்கிட்ட எதுக்காக அந்த குழந்தை வந்தது? Not for who he is. அவர் யாருங்கிறதுக்காக வரல. Not because the child loves that person to whom it is going now. அவர் யாரு அந்த அன்பின் நிமித்தமாய் அவர் மீது அன்பின் நிமித்தமாய் வரல. The child's focus is only on the stuff that the person is having in his hand. அவருடைய கரத்துல அவர் வைத்திருக்கிற அந்த சாக்லேட்டை பார்த்து அதுக்காக வருகிறது. Okay, if I go to him, he will give that candy bar. நான் அவர் கிட்டக்க போனா அந்த சாக்லேட்ஸ் கொடுப்பாரு. If I go to him, he will give that toy that he has. நீயே நான் அப்படி அவர் கிட்ட போனா அவர் வைத்திருக்கிற விளையாட்டு பொருளை எனக்கு கொடுப்பார். Many times even God's people, they follow this type of attitude. அநேக தேவனுடைய பிள்ளைகளும் இந்த விதமான முறையை தான் ஆண்டவரிடத்தில் அவர்கள் They try to believe God and come to him just to receive what he can give to them. ஆண்டவரை அவர்கள் விசுவாசிக்க முயற்சிக்கிறார்கள். அவர் யார் என்பதனால அல்ல, அவர் என்ன கொடுப்பார், அவரிடத்துல போனா என்ன கிடைக்கும் என்பதற்காக வருகிறார்கள். Their attitude is, I am in a crisis. அவர்களுடைய தன்மையெல்லாம் நானும் நெருக்கத்தில் இருக்கிறேன். I have tried all the options. நான் எல்லா காரியத்தையும் முயற்சி செய்து Nothing seems to be working. எதுவுமே வேலைக்காகல. Everybody says Jesus can give a solution to my problem. எல்லாரும் சொல்றாங்க இயேசு தான் என்னோட பிரச்சனைக்கு தீர்வு கொடுப்பார். So they try to believe Jesus Christ for a solution. எனவே இயேசு கிறிஸ்துவின் அந்த தீர்வுக்காக அவர்கள் வருகிறார்கள். They believe him. அதனால அவரை விசுவாசிக்கிறார்கள். Just to find a remedy for their crisis. அவர்களுடைய நெருக்கத்துக்கு மாற்று மருந்து அவர்களுக்கு தேவை. But what does the scripture says? ஆனால் வேதவசனம் என்ன சொல்லுது? In Hebrews 11:6, எபிரேயர் 11:6, without faith it is impossible to please God. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். So hearing from God is very important, because without hearing there is no way that we can have faith. தேவனிடத்திலிருந்து கேட்பது நல்லது, ஆனா விசுவாசம் இல்லாமல் கேட்க கூடாது. Hearing from God is very important. தேவனிடத்திலிருந்து கேட்பது மிகவும் அவசியம். Because without hearing we cannot have faith on him. தேவனிடத்திலிருந்து நாம் கேட்காம அந்த விசுவாசம் நமக்குள்ள ஆகிறது. And then the scripture Hebrews 11:6 says, அது தொடர்ந்து அந்த எபிரேயர் 11:6 சொல்கிறது, he that comes to God, தேவனிடத்தில் சேருகிறவர், he that approaches God, தேவனிடத்தில் அணுகுகிறவர். See, when we call upon God, what do? We are approaching him. தேவனை நாம கூப்பிடுகிறோம்னா என்ன செய்கிறோம்? அவரை நாம் அணுகுகிறோம். We are approaching him with faith. விசுவாசத்தோடு அவரை நாம் சேருகிறோம். So as we approach him with faith, விசுவாசத்தோடு நாம் அவரை சேரும்போது what is our motive? நம்முடைய நோக்கம் என்ன? Are we approaching him for who he is? அவர் யார் என்பதற்காகவா நாம் அவரை சேருகிறோம்? Or are we approaching him for what he has? அவர் என்ன வைத்திருக்கிறார் என்பதற்காக நாம் சேருகிறோமா? See, we can put shows and make others believe what we want them to believe. நாம் என்ன விசுவாசிக்கிறோம்ங்கறத மற்றவங்களுக்கு காண்பிக்க நம்ம. But the God we serve is a God who looks
at the depths of our hearts. ஆனா நம்முடைய இருதயத்தை பார்க்கிற ஆண்டவருக்கு தெரியும் இருதயத்தின் ஆழத்துல நீ என்ன நோக்கத்தோட நீ அவரிடத்துல வரேன்னு. As we are grown up mature children believers in Christ, இயேசுவுக்குள்ளே வளர்ந்து தேர்ச்சி முதிர்ச்சி அடைந்த அவருடைய பிள்ளைகளாய் விசுவாசிகளாய் இருக்கிற நீ, it will be silly to approach God for what he has. அவர் என்ன வைத்திருக்கிறார் என்பதற்காக நீ அவரிடத்திலே சேர்வது மிகவும் அற்பத்தனமானது. Yes, we may be in crisis, we may be in sickness, we may be in a problem where it is incomprehensible. நம்முடைய அத நெருக்கத்துல இருக்கலாம், பிரச்சனையில இருக்கலாம், வியாதியில இருக்கலாம். But when we as believers approach the presence of God, it will be silly to approach his presence for what he has. விசுவாசிகளாய் இருக்கிற நாம் அவர் என்ன வைத்திருக்கிறார் என்பதற்காக நாம் அவரிடத்தை போய் சேருவது, அவரை அணுகுவது, அவரை நோக்கி கூப்பிடுவது மிகவும் அற்பமானது. It doesn't matter how long we have been calling upon God. ஆண்டவரை எவ்வளவு காலம் இப்படி நம்ம கூப்பிட்டு கொண்டிருக்கிறோம். It's very important to check our motives. ஆனா நம்முடைய நோக்கத்தை முதலாவது நம்ம ஆராய்ச்சி செய்யணும். Whenever we cry out to God, whenever we call upon him, அவரை நோக்கி கூப்பிடுகிறோமோ சத்தமிடுகிறோமோ, we don't cry out and call upon him for what he has to receive something from him. அவர் என்ன வைத்திருக்கிறாரோ அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்ல. Because the word of God very clearly says, தேவனுடைய வார்த்தை மிகவும் தெளிவாக சொல்லுகிறது, he that comes to God, தேவனிடத்திலே சேருகிறவனோ, he that draweth closer to God, அவரிடத்திலே சேருகிற எவனோ, he that approaches and comes boldly to the throne of his grace, கிருபாசனத்தண்டை தைரியமாய் சேருகிற எவனோ, he doesn't come to him for what he has but for who he is. அவர் என்ன வைத்திருக்கிறார் என்பதனால அல்ல, அவர் யார் என்பதற்காக வர வேண்டும். Why do we need to come only for who he is? ஏன் அவர் யார் என்பதற்காக மாத்திரம் நாம் வர வேண்டும்? Because he is everything. அவரே நமக்கு எல்லாம். Many times we sing the song, he is my everything. நேரங்களிலே எல்லாம் அவரே என்று சொல்லி Whether it is small or whether it is great, he is my everything. பெரிதாயினும் எல்லாம் அவரே. Whether it is good times or bad times, he is my everything. எல்லாம் அவரே என்று சொல்லி. Whether it is brightness of the day or dark and gloomy day, he is my everything. பிரகாசிக்கப்பட்ட பகல் நேரமோ இல்ல அந்தகாரத்தின் நேரமோ எல்லாம் அவரே என்று If சொல்லி. God is our everything, தேவனே நமக்கு எல்லாமாய் இருப்பாரானால், whenever we come to him, we need to come to him for who he is. அவரிடத்திலே நாம் சேரும் போதெல்லாம் அவர் யார் என்று நாம் சேர வேண்டும். Because everything we need, நமக்கு வேண்டிய எல்லாம் சகல the solution to every problem we have, பிரச்சனைக்குரிய எல்லா தீர்வும், the healing to every sickness, நாம் கொண்டிருக்கிற எல்லா வியாதிகளுக்கு the சுகம், answer to every question, நாம் நம்முடைய சிந்தையில் உண்டாயிருக்கிற எல்லா கேள்விகளுக்கு உண்டான பதில் everything is in him. அவருக்குள்ளே மாத்திரம் இருக்கிறது. He doesn't have something to give us, அது கொஞ்சம் வச்சு இல்ல கொடுக்கிறதுக்கு, but in him is the answer. அவரே பதிலாய் In இருக்கிறார். him is the healing. அவருக்குள்ளே சுகம் உண்டு. In him is the forgiveness. அவருக்குள்ளே மன்னிப்பு உண்டு. In him is the answer. அவரே பதிலாய் In இருக்கிறார். him is the solution. அவருக்குள்ளே தீர்வு உண்டாயிருக்கிறது. Whatever we need God to be, he is. நமக்கு என்னவெல்லாம் தேவையாய் இருக்கிறதோ அதெல்லாம் அவராக இருக்கிறார். He that comes to God, தேவனிடத்திலே he that calls upon the name of the Lord, நாமத்தை சொல்லி கூப்பிடுகிறார். he that cries out to God, தேவனை சத்தமிட்டு கூப்பிடுகிறார். must come to him for who he is. அவர் யார் என்கிற அந்த மனநிலைமையோடு வர வேண்டும். You need healing, உங்களுக்கு சுகம் அவசியமா? but when you come to him, அவரிடத்திலே வரும்போது you don't come to him for healing, சுகத்துக்காக மாத்திரம் நீங்க but you come to him knowing he is your healer. அவரே உங்கள் பரிகாரி, உங்களை சுகமாக்குகிறவர் என்கிற அந்த அறிவோடு புரிந்து கொள்வதோடு வர We வேண்டும். may need salvation, நமக்கு ரட்சிப்பு அவசியம். but when we come to him, அதற்காக நாம் அவரிடத்தில் when we approach him, அவரை நாம் அணுகும்போது, when we call upon him, அவரை நோக்கி நாம் கூப்பிடும்போது, we don't come to him for salvation, ரட்சிப்புக்காக மாத்திரம் அவரை நோக்கி but we come to him believing that he is our savior. அவரே நம்முடைய ரட்சகர் என்கிற அந்த புரிந்து கொள்ளுதலோடு நாம் அவரை Whatever we need him to be, he already is. எனவே நாம் என்னெல்லாம் நமக்கு தேவையோ எல்லாவற்றையும் உடையவர் அவர் சர்வவல்லவர். That's why when we come to him, we don't come to him for what he has, but we come to him for who he is. அவரிடத்திலே நாம் வரும்போது, அவரிடத்திலே நாம் சேரும்போது
அவர் என்ன வைத்திருக்கிறார் நமக்காக என்பதல்ல, அவர் யார் என்பதற்காக He is what we need him to be. அவரே நமக்குரியெல்லாம் அவராக இருக்கிறார். That's what the writer to the Hebrews says. அதைத்தான் எபிரேயர்களின் நிருபத்திலே பார்க்கிறோம். He that comes to God must believe that he is. தேவனிடத்தில் சேருகிறவன் எவனும் அவர் உண்டு என்று விசுவாசிக்கிறான். How he is. அவர் எப்படி இருக்கிறார்? He is what he says he is. அவர் என்ன எப்படி இருப்பார்னு சொன்னாரோ அப்படியே He இருக்கிறார். is our creator. அவர் நம்முடைய சிருஷ்டிகர். He is our savior. அவர் நம்முடைய இரட்சகர். He is our redeemer. அவர் நம்முடைய மீட்பர். He is our sanctifier. அவர் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். He is our eternal life. அவரே நம்முடைய நித்திய ஜீவன். He is our everything. அவரே நமக்கெல்லாம். He is our problem solver. அவரே நம்முடைய பிரச்சனையின் தீர்வு. He is our crisis solver. அவரே நம்முடைய நெருக்கத்தின் தீர்வு. That is why in the middle of crisis, அந்த நெருக்கத்தின் மத்தியிலே, in the middle of pain, அந்த வலியின் மத்தியிலே, in the middle of a need, அந்த தேவையின் மத்தியிலே, we need to come to him for who he அவர் is. யார் என்று அவரிடத்திலே நாம் சேர வேண்டும். Because in him we have the answer. ஏனென்றால் அவருக்குள்ளே நமக்குரிய சகல பதிலும் உண்டு. That's how believers have to maneuver through crisis. அப்படிதான் விசுவாசிகளாகிய நாம் அந்த நெருக்கத்திலே அந்த நெருக்கத்தை கையாண்டு கடந்து We don't say, போகிறோம். God, give me this and give me that, give me this and give me that. ஆண்டவரே எனக்கு இதை தாரு, ஆண்டவரே எனக்கு அதை தாரு, ஆண்டவரே இதை தாரும் என்று But கூப்பிடுவோம். rather than that, say, Lord, you are my everything. அதுக்கு பதிலா ஒரே வார்த்தை, ஆண்டவரே நீரே எனக்கு எல்லாம். You know I have this crisis. ஆண்டவரே எனக்கு இப்படி நெருக்கம் இருக்குது You தெரியும். know I have this need. இந்த தேவை எனக்கு இருக்கிறது என்பது You know I have this problem. இந்த பிரச்சனை எனக்கு இருக்கிறது என்பது உனக்கு You know தெரியும். I have this sickness. ஆண்டவரே இந்த வியாதி எனக்கு இருக்கிறது என்பது But I know that you are a God. ஆனால் நீரே தேவன். You are my healer. நீரே எனக்கு You பரிகாரம். are my problem solver. நீரே பிரச்சனையின் I தீர்வு. trust you. நான் உம்மை நம்பி I இருக்கிறேன். call upon you. உம்மை நோக்கி I கூப்பிடுகிறேன். cry unto you. நான் உம்மை நோக்கி சத்தமிடுகிறேன். That's how we boldly approach the throne of God's grace. அப்படியாக தேவனுடைய கிருபையின் சிங்காசனத்துக்குள்ளே நெருங்கி வர வேண்டும். This man Bartimaeus, இந்த பத்திமேயு, that is why he never mentioned about his blindness. அவன் தன்னுடைய குருட்டுத்தனத்தை அங்க ஒரு காலம் சொல்லலங்க. He says, hey, ho, please listen to me. எனக்கு கொஞ்சம் பாருங்க, எனக்கு அப்படின்னு Look at my blindness, heal my blindness. என்னுடைய குருட்டுத்தனத்தை பாருங்க என்று சொல்லி அவர் புலம்புறார். I have been begging for so many years, please change the situation of my life. இந்த ரோட்ல உட்கார்ந்து பிச்சை கேட்டு, Oh, Jesus of Nazareth, bring me out of this crisis. நசரேயனாகிய இயேசுவே இதுல இருந்து என்ன வெளியேறிடும். But what did he do? அவன் செய்தது என்ன? The first word he said, முதல் வார்த்தை அவன் சொன்னான். he began to cry out and say, Jesus. அவன் சத்தமிட்டு நசரேயனாகிய இயேசுவே என்று சத்தமிட்டு But கூப்பிட்டான். he was coming to God. ஆனால் அவன் தேவனிடத்தில் He was approaching God. அவன் தேவனை அணுகினான். He was crying out to him. அவரை நோக்கி He சத்தமிட்டான். was calling upon him. அவரை நோக்கி சத்தமிட்டான். Though he was blind in his natural eyes, இயற்கை கண்களிலே குருட்டுத்தனம் he had a revelation in his heart. அவனுடைய இருதயத்தில் ஒரு வெளிப்பாடு அவனுக்கு The உண்டாயிற்று. one that is passing by. கடந்து போகிற ஒருவர். I need him. அவரே எனக்கு தேவை. I don't need my healing. என்னுடைய சுகம் எனக்கு I வேண்டாம். need him. அவரே எனக்கு தேவை. If I have him in my life, அவர் என்னுடைய வாழ்க்கையில் இருந்தாரானால் I know I will be delivered from his blindness. அதிலிருந்து முற்றிலுமாய் விடுதலையாவேன் என்றார். Praise the name of the living God. That's why in his three-part prayer, அதனாலதான் அவன் செய்த அந்த ஜெபத்திலே the first part he called upon the name of the Lord. அவன் செய்த காரியம் அவன் சத்தமிட்டு கூப்பிட்டான். Call upon the name of the Lord and you shall be saved. கர்த்தருடைய நாமத்தை சொல்லி அவன் கூப்பிட்டான். Call upon the name of the Lord, you will be delivered. நீ கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிட்டாயானால் விடுதலை And when he was calling out, அவிதமாய் அவன் சத்தமிட்டு கூப்பிட்டான். it was the power of faith in him that was calling out his name. இருந்த அந்த விசுவாசத்தின் சக்தியானது பலமானது அவனை கூப்பிட. When he was calling out the name Jesus, அவன் இயேசுவே என்று கூப்பிட்டான். he had a revelation in him. அவனுக்குள்ள ஒரு வெளிப்பாடு He had an understanding in him. அவனுக்கு ஆண்டவரை குறித்த ஒரு புரிந்து He knew the power of the name of Jesus. அதனால் இயேசு கிறிஸ்து நாமத்தை குறித்த வல்லமை இனதென்பதை அவன் He knew who is the one that has the name Jesus. அதனாலே இயேசு என்கிற பெயருடையவர் யார், எப்படிப்பட்டவர், என்ன வல்லமை உடையவர் என்பதை அவன் That's புரிந்தார். why the scripture says அதனால்தான் வேதவசனம் in சொல்கிறது. John chapter number 14 and verse number 14, யோவான் 14:14 Jesus said, இயேசு கிறிஸ்து சொல்கிறார், if he shall ask anything in my name, I will do it. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். If he asks anything in my name, I will
mercy. தேவனுடைய இரக்கத்துக்காக மாத்திரம் அவன் தேவனை நோக்கி But கூப்பிட்டான். he was approaching God for who he is. ஆனா அவர் யார் என்று சொல்லி அவன் தேவனை He அணுகினான். said, Jesus, son of David, have mercy on me. இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று He கூப்பிட்டான். didn't say, I need this, I need that. He said, Jesus, have mercy on me. வேணும் அது வேணும் நான் சொல்றேன். இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு He இரங்கும். called upon his name. அவருடைய நாமத்தை சொல்லி அவன் That கூப்பிட்டான். was the opening word of his prayer. அவருடைய ஜெபத்தினுடைய முதல் அந்த ஆரம்பமே அப்படியே. Because this blind man knew, ஏனால் இந்த குருட்டு மனுஷன் in அறிந்திருந்தான். that name, Jesus, அந்த இயேசு என்கிற அந்த the நாமத்திலே person who has that name, Jesus, that is passing by, கடந்து போகிற அந்த இயேசு என்கிற ஒருவருடைய அந்த நாமத்திலே it has all of his attributes. அவருடைய சகல காரியங்களும் அவருக்கு இருக்கு. All that he is contained in that name. அவருக்கு தேவையான சகலமும் அவருக்குள்ளே அடங்கி Because இருக்கிறது. the one that is passing by, ஏனால் கடந்து போகிற அந்த ஒருவர் it is not the son of a carpenter. அது ஒரு தச்சனுடைய குமாரன் அல்ல. It is not the son of Joseph and Mary. அது யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்த மகன் அல்ல. He had the revelation அவருக்கு ஒரு வெளிப்பாடு that உண்டாயிருந்தது. he is the total embodiment of the word of God. அவர் முழுவதுமாய் தேவனுடைய வார்த்தையினாலே He உருவானார். knew the one that is passing by. கடந்து போகிற ஒருவர் யார் என்பதை He is the அறிந்தார். word made flesh. அவர் வார்த்தை மாம்சமானவர். It's not just the words that we say in our prayer that matters to God. அந்த வார்த்தையை மாத்திரம் நாம் ஆண்டவரிடத்துல சொல்லி ஜெபிக்கிறது இல்ல. It's not the words that we just say matters to God. நம் வார்த்தையினால நம்முடைய காரியங்களை மாத்திரம் ஆண்டவரிடத்துல சொல்லுகிறது இல்ல. நம்ம என்ன வார்த்தைய மாத்திரம் சொல்றோம்ன்றது அவருக்கு பொருட்டு இல்லைங்க. How we are saying it, அதை நாம் எப்படி சொல்லுகிறோம்? with what faith we are saying it, எப்படிப்பட்ட விசுவாசத்தோடு with சொல்லுகிறோம்? what understanding we saying it, என்ன ஒரு புரிந்து கொள்ளுதலிலே அதை சொல்லுகிறோம்? with what revelation we saying என்ன it. வெளிப்பாட்டிலே அதை நாம் சொல்லுகிறோம்? That really matters to God. அதுதான் ஆண்டவருக்கு காரியம். He's a very simple man. இதுவே ஒரு எளிமையான He didn't மனுஷன். grow up in a synagogue or something or son of a priest. அவன் ஒரு தேவாலயத்துல ஒரு பெரிய ஆசாரியனுடைய மகனா ஒண்ணும் He's a வளரல. blind man begging in the highway side all of his life. ஒரு பிச்சைக்காரன் குருடன் ரோட்டு ஓரத்துல உட்கார்ந்து இருக்கிறான். But God's grace dawned on him. ஆனால் தேவனுடைய கிருபை அவன் மேல் வந்தது. He called upon the name. அவன் ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிட்டான். Because in that name, ஏனால் அந்த நாமத்திலே all that God சகலமும் உண்டாயிருக்கு. is contained in that name. அந்த நாமத்துக்குள்ளே அடங்கி All power and authority, சகல அதிகாரமும் வல்லமையும் it is encapsulated in that name. அந்த நாமத்துக்குள்ளே அடக்கப்பட்டிருக்கிறது. My Bible says, வேதம் சொல்கிறது beginning from Philippians chapter 2, verse number 9, பிலிப்பியர் 2வது அதிகாரம் 9வது வசனத்தில் until we end in verse number 11. 11வது வசனம் வரைக்கும் It says, therefore God also hath highly exalted him and given him a name which is above every name, that at the name of Jesus every knee should bow, of things in heaven and things in earth and things under the earth, and that every tongue should confess that Jesus Christ is Lord, to the glory of God the Father. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 9லிருந்து 11 வரைக்கும். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரென்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்திருந்தார். See, before he called upon that name, அந்த நாமத்தை சொல்லி அவன் கூப்பிடுவதற்கு முன்பாக he knew who the person who had that name. அந்த நாமத்தை உடைய நபரை அவன் நன்கு அறிந்தவனாயிருந்தான். Because today a lot of believers are treating the word Jesus as some magical word. அந்த இயேசு என்கிற அந்த பதத்தை அது ஒரு வித்தைக்குரிய வார்த்தையாக எல்லாரும் பயன்படுத்திக் They கொண்டிருக்கிறார்கள். just think it is a word, it's a magical word that can be used just for crisis. அது ஏதாவது ஒரு நெருக்கத்து நேரத்துல இயேசுவேன்னு கூப்பிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு. But my brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, the name Jesus refers to a real person. அந்த இயேசு என்கிற அந்த பெயரானது ஒரு உண்மையான நபரை குறிக்கிறதா Because Jesus is the name. ஏனென்றால் இயேசுவே அந்த பெயரை உடையவர் அவரே. It is a name of a definite sure person. அந்த பெயருக்குரிய விளக்கம் உடையவர் அவர் ஒருவர். And that person is God Almighty. அந்த பெயரை உடைய அந்த
அந்த ஒருவர் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். That God Almighty is our everlasting Father. அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அவருடைய நம்முடைய நித்திய பிதாவாய் இருக்கிறார். See, every name, it doesn't exist if it doesn't have a person. ஒரு நபர் இல்லாம எல்லா பெயருமே வெளிப்பாட்டுக்கு வராது. Name is for the person, not the person is for the name. அந்த நபர் நிமித்தம் தான் அந்த பெயர் உண்டாகிறது, பெயருக்காக நபர் அல்ல. We cannot have 10 names and choose and keep 10 names and then find the person to whom we can keep each one of the name. 10 பெயரை நாம் தேர்ந்தெடுத்துக் கொண்டு அதுக்கப்புறம் அந்த பெயருக்கு ஏத்த நம்ம ஆளு தேர்ந்தெடுக்கிறது இல்ல. Everybody need dedicate babies. எல்லாரும் குழந்தைகளை பிரதிஷ்டை பண்றாங்க. They name children. அவங்க பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கிறாங்க. Why? Because the child is born. ஏனென்றால் அந்த குழந்தை பிறந்த குழந்தை. That child is a living person. அது ஒரு ஜீவனுள்ள மனுஷன். Because it is a person. அது ஒரு ஆழ்த்தத்துவம் உடையது. Because it has to live its life in this world. இந்த பூமியிலே வாழ போகிறதுனால It needs to have an identity. அதுக்கு ஒரு அடையாளம் தேவைப்படுகிறது. That is why they name the child. அதனால தான் குழந்தைகளுக்கு அவர்கள் பெயர் வைக்கிறார்கள். Praise the name of the living God. Name is for the child, not the child is for the name. பெயர் வந்து குழந்தைக்காக வைக்கப்படுகிறது. குழந்தைக்காக அந்த பெயரை அவர்கள் பெயரை வைத்துக் கொண்டு குழந்தையை Praise the name of the living God. That's the reason அந்த காரணத்தினாலே the God of this Bible, இந்த வேதத்தினுடைய தேவனானவர், the God who created the heavens and the earth, வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த தேவன், the eternal God, நித்தியமான தேவன், the almighty God, சர்வ வல்லமையுள்ள தேவன், the immutable God, அவர் மாறாத தேவன், the omniscient God, அவர் சர்வ வியாபியான the தேவன், omnipotent God, சர்வ வல்லமையுள்ள தேவன், the omnipresent God, எங்கும் வியாபித்திருக்கிற the தேவன், King of kings, ராஜாதி ராஜா, the Lord of lords, கர்த்தாதி கர்த்தா, the total embodiment of God's word. தேவனுடைய வார்த்தையின் முழு அடக்கமுமான He manifested in flesh அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டார். the entire word. அந்த முழு வார்த்தையை That's why Apostle John writes, அதனாலதான் அப்போஸ்தலனாகிய யோவான் in எழுதுகிறார், the beginning was the word. ஆதியிலே வார்த்தை இருந்தது. What is that word? அந்த வார்த்தை என்ன It's வார்த்தை? not a word that comes from A, B, C, D to Z. அது ABCD என்ற வார்த்தையில வந்ததில்லை. In the beginning was the word, ஆதியிலே வார்த்தை இருந்தது. and the word was with அந்த God, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. and the word was God. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. That's why when you read the English Bible அதனாலதான் ஆங்கில வேதாகமத்தை வாசித்து and see பார்க்கிறாங்க. the letter W in that scripture, அந்த வேதத்திலே போட்டு எழுதி இருக்கிற வார்த்தையில எழுதி இருக்கிற W ஆனது it will be captioned in capital letters, பெரிய எழுத்து உள்ள எழுத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. because that word refers to Logos, God himself. ஏனென்றால் தேவனை பற்றி அது குறிக்கக்கூடியதாய் இருக்கிறது. God is word and word is God. தேவனே வார்த்தையாய் இருக்கிறார், வார்த்தையே தேவனாய் And இருக்கிறார். that same chapter in John 1, அதே 1வது அதிகாரம் யோவானிலே in verse 14, 14வது he வசனத்திலே says, and the word was made flesh. அந்த வார்த்தை மாம்சமாகி God was manifest in the flesh. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். The apostle Paul writes, great is the mystery of godliness, தேவபக்திக்குரிய ரகசியம் மகா மேன்மையுள்ளது என்று பவுல் that God was manifest in the flesh. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். The own God, the own God, ஒரே தேவன், the one God, ஒரே தேவன், the God of the Bible, வேதத்தின் தேவன், the eternal God, நித்தியமான தேவன், the omnipotent, omniscient and omnipresent சர்வ God, வல்லமையுள்ள சர்வ ஞானி சர்வ வியாபியான the தேவன், immutable, eternal God, மாறாத நித்தியமான தேவன், the Word manifest in the flesh. வார்த்தை மாம்சமாகி வந்தவர். And that flesh, அந்த மாம்சமானது it carried a name, அதுக்கு ஒரு பெயர் it possessed a name. பெயரை பெற்றுக்கொண்டது. That word that was made flesh, அந்த வார்த்தை மாம்சமானது, that word was called Jesus. அந்த வார்த்தை மாம்சமான அந்த வார்த்தை இயேசு என்று அழைக்கப்பட்டது. That word was named Jesus. அந்த வார்த்தைக்கு இயேசு என்று He பெயரிடப்பட்டது. is God manifest in flesh. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். That's why Jesus said, அதனால்தான் இயேசு சொன்னார், Father, I have come to declare your name. பிதாவே உம்முடைய நாமத்தை அறிவிக்கும்படியாக I have come to reveal your name. உம்முடைய நாமத்தை நான் வெளிப்படுத்தும்படியாக வந்து The name Jesus did not come from Joseph. அந்த பெயரானது யோசேப்பினிடத்திலிருந்து The வந்தது. name Jesus did not come from Mary. இல்ல, அது மரியாளிடத்திலிருந்து வந்த பெயரும் அல்ல. The name Jesus did not come from any Jewish community. எந்த ஒரு யூத சமுதாயத்திலிருந்தும் அது வரவில்லை. They did not name him Jesus because they searched it on the Google. அவர்கள் வந்து கூகுள்ல சர்ச் பண்ணி அந்த பெயரை எடுக்கவும் The இல்லை. name Jesus
was given from above. அந்த இயேசு என்கிற அந்த பெயரானது அவருக்கு பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்டது. That name Jesus is the name of God. அது தேவனுடைய பெயராய் இருக்கிறது. It is the name of the Almighty God. சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பெயர். It is the name of the eternal God. நித்தியமான தேவனுடைய பெயர் அது. It is the name of the everlasting Father. நித்தியமான என்றென்றைக்கும் இருக்கிற பிதாவுடைய நாமம். It is the name of the omniscient, omnipresent and omnipotent God. ஞானி சர்வ வியாபி சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பெயர் அது. That name Jesus is the name of the King of Kings. அந்த இயேசு என்கிற நாமம் ராஜாதி ராஜாவாகிய That name Jesus is the name of the Lord of Lords. அந்த கர்த்தாதி கர்த்தாவாகிய ஆண்டவருடைய பெயர் அது இயேசு. So Jesus is a name of a definite person, and that is God manifest in the flesh. எனவே இயேசு என்கிறது ஒரு உறுதியான ஒரு மனுஷனுடைய ஒரு ஆழ்த்தத்துவம் உடையவரது. அது ஆண்டவர் மாம்சத்திலே வெளிப்பட்டார். So never think it is just a magical word that somebody can use when they go through crisis. நெருக்கத்துல போகும்போது இயேசுங்கிற பெயரை கூப்பிடக்கூடிய ஒரு மேஜிக் வார்த்தையா அதை நம்ம நினைக்க கூடாது. Belongs to a definite person. அது உண்மையாக உறுதியான ஒரு மனுஷனுடைய ஒரு பெயராகும். I was blessed to witness little children in our home growing up. சின்ன பிள்ளைகள் நம்முடைய வீட்டில் வளர்கிற அந்த பிள்ளைகளை பற்றி நான் சொல்லும்போது, And I know a person that was brought up, raised up in our home. எங்களுடைய வீட்டில் வளர்ந்த ஒரு குழந்தையை பற்றி எனக்கு தெரியும். He is very fascinated about flights flying above in the sky. இந்த ஃப்ளைட்டு வந்து வானத்தில் பறந்து போகிறத பற்றி அவனுக்கு ரொம்ப ஒரு உற்சாகம், அதில் ஒரு ஆர்வம். Every time I carried the child and went outside and showed him the flight, you would never see the flight but the tip of my finger. எப்போ பார்த்தாலும் அவனை வந்து அந்த ஃப்ளைட்டை காட்டுறதுக்காக நான் வெளியே தூக்கி கொண்டு போய் அதோன்னு காட்டினாலும் என்னுடைய விரல் நுனியை தான் அவனால் பார்க்க முடியும். For those of you that know, it's Joseph who is taking video of this message. இந்த வீடியோவை எடுத்துக்கொண்டு இருக்கிற ஜோசப் பற்றி தான் நான் சொல்கிறேன். He's fascinated by flights when he was little. சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஃப்ளைட்டை பற்றி ரொம்ப ஆர்வம். So you take him out and show him and point to the sky. அவனை வெளியே கொண்டு போய் இதோ பாரு அப்படின்னு சொல்லி நான் காண்பித்தேன். He will never look at the flight. அவன் ஃப்ளைட்டை பார்க்க மாட்டான், அவ்வளோ சின்ன வயசு. ஆனால் என் விரல் நுனியை தான் பார்ப்பான். Somebody, when I put my hand on, he'll still look at that. அது கீழே போட்டோன்னா கீழே கையை பார்ப்பான். It's in the same way many people are childish. அநேகர் இப்படிதான் குழந்தைத்தனம் உள்ளவர்களாக இருக்கிறார். They say Jesus, Jesus, Jesus. இயேசு இயேசு இயேசு. They say that word all the time and they think that it is some magical word that will do some magic to their life. ஏதோ ஒரு மேஜிக் வார்த்தை என்று சொல்லி எந்நேரம் அந்த இயேசு 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 என்கிற ஒருவர் சொல்லிக் They see a sticker that has the name Jesus, they will buy and put it, paste it in the doors of their house. இயேசு ஜீசஸ் என்கிற அந்த பெயருடைய ஸ்டிக்கர் வித்தா உடனே அதை வாங்கி டோர் போஸ்ட்ல. There's nothing wrong with that. அதுல ஒரு தப்பு இல்ல. We can paste the name Jesus all around our house. நம்முடைய வீட்டை சுத்தி அந்த பெயரை வந்து ஒட்டுறது தப்பே கிடையாது. But we need to know the name that points to a real person. ஆனா அந்த பெயர் உண்மையாகவே ஒரு உண்மையான நபரை குறிக்கிறது என்பதை நாம் அறியணும். Without understanding the person, just saying the name Jesus, 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 it's like that little child that looked at the tip of the finger instead of seeing the flight that the finger is pointing to. அந்த பெயரை உடைய உண்மையான நபரை நாம் அறிந்து கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் வெறும் பெயரை இயேசுவே 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 என்று சொல்லுகிறதுல எந்த ஒரு இதுவும் நன்மை பலன். Jesus said, I have come in my Father's name. ஆண்டவர் சொன்னார், நான் என்னுடைய பிதாவுடைய நாமத்திலே நான் வந்தேன். I did not come in my own name. நான் என்னுடைய சுய நாமத்திலே நான் வரவில்லை. But I have come in the name of my Father. என்னுடைய பிதாவுடைய நாமத்தினாலே நான் வந்திருந்தேன். His name is Jesus Christ. அவருடைய பெயர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Praise the name of the living God. And when that one God manifest in the flesh, he was called as Jesus Christ. ஒரே தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்ட அவருடைய பெயர் ஆண்டவராகிய The angel of the Lord spoke to Mary and said, Thou shalt bring forth a son and shall call his name Jesus. தூதன் வந்து மரியாளிடத்தில் சொல்லி, நீ வந்து ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய். Even when the Lord spoke about the coming of the Holy Spirit, பரிசுத்த ஆவி வருகிறதை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது, when he was speaking to the disciples, he said, சீஷர்களிடத்தில் அவர் சொல்லும்போது, even the Holy Spirit the Father will send in my name. என்னுடைய நாமத்தினாலே பரிசுத்த ஆவியாக தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு அனுப்புவார். That is why there is no name other than the name of Jesus Christ. இயேசு என்கிற நாமத்தை தவிர வேறொரு நாமம் Jesus Christ is the only authoritative
powerful name that was given from heaven. பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஒரே நாமம், வல்லமையுள்ள நாமம், அதிகாரமுள்ள நாமம் அது. That name is the name of God himself. அது தேவனுக்குரிய ஒரே நாமம் அது. Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. Using the name Jesus just like a magical word will not do any good. இயேசு என்கிற அந்த பெயரை சொல்லுகிற அந்த வார்த்தையை ஒரு மேஜிக் வார்த்தையாக எல்லாவற்றுக்கும் நாம் உபயோகப்படுத்தினால் அதனால் நமக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்கிறது இல்லை. You see, we read in the book of Acts about the sons of Sceva. ஸ்கேவாவுடைய புத்திரர்களை பற்றி அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நாம் பார்க்கிறோம். It's a very interesting story because they were the ones that were using the name of Jesus like a magical name. அவங்க தான் இயேசு என்கிற பெயரை ஒரு மேஜிக் வார்த்தையை உபயோகப்படுத்துறதுக்காக வந்து கேக்குறாங்க. See, these sons of Sceva, they were not good people. They were like magicians, you know. அவங்க மாயவித்தைக்காரர்கள் அவர்கள். And they were looking at the miracles that was happening in the ministry of Apostle Paul. அப்போஸ்தலனாகிய பவுல் செய்த ஊழியத்திலே அவர்கள் நடக்கிற அந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர்கள் பார்த்ததனால, and that's why they want to incorporate what Paul was doing in their profession. அவங்களுடைய ஊழியத்திலே பவுல் அப்போஸ்தலன் என்ன செய்கிறாரோ அதே போல. Let us read this portion of scriptures. These people were using the name Jesus like a magical word. இந்த இயேசு என்கிற அந்த நாமத்தை அவர்கள் ஒரு மேஜிக் வார்த்தை எப்படி உபயோகப்படுத்தினார்கள் என்கிறத குறித்து நாம பார்க்கலாம். Acts chapter number 19 beginning from verse number 13. அப்போஸ்தலர் நடபடிகள் 19வது அதிகாரம் 13ஆம் வசனம். It says, then certain of the vagabond Jews exorcists took upon them to call over them which had evil spirits the name of the Lord Jesus, saying, we adjure you by Jesus whom Paul preacheth. அப்பொழுது தேசாந்தரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய, I like that word. யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். See, these were exorcists, like witch doctors, like magicians. இவங்க மந்திரவாதிகளா இருந்திருக்காங்க. They were trying to call out the evil spirits by the name of the Lord Jesus. இவங்க பிசாசு பிடிச்சிருந்த பொல்லாத ஆவிய இயேசு நாமத்தை சொல்லி துரத்துறதா கூப்பிட்டுருக்காங்க. See, these magicians, they will always look for a magical word. அந்த மாயவித்தைக்காரங்க எப்பவும் மாயவித்தையான So they were seeing Paul as God was using him, healing the sick and casting out demons with the name of Jesus Christ. இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தினாலே பவுல் அப்போஸ்தலன் செய்த அந்த சுகமாக்குகிற காரியத்தையும் எல்லாவற்றையும் அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். So that's why they are trying to incorporate that magical word Jesus in their profession. தங்களுடைய வேலைக்கு அந்த மாய மந்திரவாதத்துக்கு அதை உபயோகப்படுத்தவர்களாக, in their demonic profession. அவங்களுடைய பிசாசுடைய வேலைக்கு. And verse number 14 says, and there were 7 sons of one Sceva, a Jew, and chief of the priests, which did so. பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தார்கள். Chief of the priests, sons of one Sceva, a Jew, and of the chief priests, which did so. பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தார்கள். What did they do? அவங்க செய்தது என்ன? They were trying to cast out an evil spirit in the name of the Lord Jesus. We adjure you by Jesus whom Paul preacheth. பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்று பொல்லாத ஆவிகளை துரத்துறாங்க. But what did the evil spirit do? ஆனா பிசாசு பொல்லாத In verse number 15 the scripture says, 15ஆம் வசனம், and the evil spirit answered and said. பொல்லாத ஆவி அவர்களுக்கு பதில் சொல்லுது. See, this is what happens when we use the name of Jesus like a magical word. இயேசு என்கிற நாமத்தை நம்ம ஒரு வித்தைக்கா மேஜிக் வார்த்தையை உபயோகப்படுத்தும்போது இதான் நடக்கும். Lot of people use it like the sons of Sceva. அநேகர் இந்த ஸ்கேவாவுடைய குமாரரை போல தான் இருக்கிறாங்க. I am trying to use the name Jesus, brother, because my grandmother did. என்னுடைய பாட்டி அந்த மாதிரி இயேசு நாமத்தை சொன்னாங்க, அதனால நானும் சொல்ல முடியும். My auntie, she used to go to church. She will say Jesus and everything will become all right. என்னுடைய ஆண்டி சர்ச்சுக்கு போறாங்க, சபைக்கு போறாங்க, அவங்க சொல்ற இயேசுன்னு சொன்னவனே எல்லாமே நடக்குது. அதனால like the sons of Sceva said, whom Paul preacheth,
Our people sometimes they use the word Jesus as a magical word because they heard it from grandmother, mother, auntie, this and that. இந்த ஸ்கேவாவுடைய 7 குமாரர்கள் எப்படி பவுல் பிரசங்கித்த இயேசு நாமத்தை அவர்கள் மேஜிக் வார்த்தையை உபயோகப்படுத்தி பொல்லாத ஆவியை துரத்த அவங்க முயற்சி செய்தாங்களோ அதுபோல இன்றைக்கு இருக்கிறவர்கள் என்னுடைய அத்தை சொன்னாங்க, எங்க பாட்டி சொன்னாங்க, எங்க அம்மா சொன்னாங்க அப்படி என்று சொல்லி அவர்கள் உபயோகப்படுத்துகிறாங்க. It's not a magical word because others are using it. மத்தவங்க அது உபயோகப்படுத்துறதுனால அது மேஜிக் வார்த்தை இல்லங்க. Let us look at what happened here in Acts chapter number 19. 19வது அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நடந்தது என்னன்னு பாருங்க. Because these sons of Sceva used this as a magical word. இந்த ஸ்கேவாவுடைய குமாரர்கள் அந்த மேஜிக் வேர்டா அதை உபயோகப்படுத்தினாங்க. The evil spirit answered and said, பொல்லாத ஆவி அவங்களை பார்த்து பதில் சொல்லுது, Jesus I know, Paul I know, but who are you? பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொன்னது. See, when you use the word Jesus as a magical word, you get a reply not from God but from the devil. இயேசு என்கிற வார்த்தையை தவறாய் மேஜிக் வார்த்தையை நீங்கள் உபயோகிக்கும் போது இயேசுவினிடத்திலிருந்து உங்களுக்கு பதில் வர போறது இல்ல, ஆனா அதுக்கு பதிலா பொல்லாத ஆவிட்ட இருந்து வருது. Say Jesus I know, Paul I know, who are you? இயேசுவை நான் அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்க யாரு? And verse number 16 says, and the man in whom the evil spirit was leaped on them and overcame them and prevailed against them, so that they fled out of that house naked and wounded. பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். They were put to shame. அவர்கள் அவமானப்பட்டார்கள். What's the reason? என்ன காரணம்? They were using that word Jesus like some magical word. இயேசு என்கிற அந்த நாமத்தை அவர்கள் தவறாய் மேஜிக் வார்த்தையை உபயோகப்படுத்தினார்கள். The evil spirit leaped on them, overcame them and prevailed against them, and they fled out the house wounded and naked. They were put to shame. அவர்களை மேல் பாய்ந்து அவர்களை பலாத்காரம் பண்ணி அவங்களை காயப்படுத்தி அவங்களை நிர்வாணமாக்கி விட்டு. I am not trying to say that everyone that uses the name is like sons of Sceva. இயேசுவின் நாமத்தை உபயோகப்படுத்துகிற எல்லாரையும் நான் ஸ்கேவாவுடைய குமாரர் என்று It's not my intention to say that everybody is using that word just like these people did here in this place. இந்த இடத்துல செய்தது போல இயேசுவின் நாமத்தை உபயோகிக்கிறவங்க எல்லாரும் அப்படிதான் செய்றீங்க. What I am trying to underline here is, எதை இங்க குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன், what I am trying to highlight here is, இந்த இடத்துல மேற்கோள் காட்டி சொல்ல that whenever we use the name of Jesus, எப்பெல்லாம் நம்ம இயேசு என்கிற அந்த நாமத்தை உபயோகப்படுத்துறோம், whenever we call upon the name of Jesus, எப்பொழுதெல்லாம் இயேசு என்கிற நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறோம், we call upon him with an understanding, புரிந்து கொள்ளுதலோடு அவரை நோக்கி நாம் with கூப்பிடுகிறோம், an understanding that it is the name of God. அந்த நாமம் தேவனுடைய நாமம் என்கிற ஒரு புரிந்து கொள்ளுதலோடு அவரை நோக்கி, it is the name of God who is everything to us. நமக்காக எல்லாம் அவரே என்கிற அந்த தேவனுடைய நாமம் தான் அது என்கிற, it is the name of God who is our creator. நம்முடைய சிருஷ்டிகர்த்தராகிய அவருடைய நாமம், it is the name of God who is our redeemer. நம்மை மீட்டெடுத்த தேவனுடைய நாமம் அது, it is the name of God who is our problem solver. பிரச்சனைகளை தீர்வு செய்கிறவருடைய நாமம் அது, it's the name of God who is our eternal life. நித்திய ஜீவனாய் இருக்கிற அவருடைய நாமம், it is the name of God who is the king of all the kings. ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாய் இருக்கிற அவருடைய நாமம், it is the name of God who is the Lord of lords. கர்த்தாவாய் இருக்கிற அவருடைய நாமமே this man blind Bartimaeus, அறிந்து கொண்டத பத்திமே, when he called upon the name Jesus, இயேசு என்று சொல்லி அவன் பெயரை சொல்லி கூப்பிடத் தொடங்கினான். in him there was an understanding. அவனுக்குள்ளே ஒரு புரிந்து கொள்ளுதல் உண்டாயிற்று. what was the understanding? அவனுக்குள்ளே இருந்த புரிந்து கொள்ளுதல், this man that is passing by கடந்து போகிற இந்த மனுஷன் is not the son of a carpenter, ஒரு தச்சனுடைய is குமாரன், not the son of Joseph and Mary. யோசேப்புக்கும் மரியாளுக்கும் he is God manifest in flesh. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டவர். he is God manifest in flesh, walking this earth as the son of the living God. அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் இந்த பூமியிலே மாம்சத்திலே வெளிப்பட்ட தேவன். he had that understanding in him. புரிந்து கொள்ளுதலை உடையவனாய் இருந்தார். he had the revelation of the person that was behind that name. அந்த நாமத்துக்கு பின்பாய் இருக்கிற அந்த நபருடைய காரியம் இன்னது என்ற வெளிப்பாட்டை பெற்றார். whoever God is, தேவன் யாராய் இருந்தார், whoever this Bible says God is, இந்த
இந்த வேதம் யாரை தேவன் என்று சொல்லுகிறதோ it is contained that name Jesus. அந்த நாமம் இயேசு என்கிற நாமத்தை உடையவராய். My brother, my sister, when you say that name with an understanding and a revelation and faith, சகோதர சகோதரிகளே, இயேசு என்கிற நாமத்தை விசுவாசத்தோடு நாம் கூப்பிடும்போது, you don't need to quote any scripture. எந்த ஒரு வேதவசனத்தை குறிப்பிட வேண்டாம். You say the name Jesus. இயேசு என்கிற அந்த நாமத்தை நோக்கி சொல்லு. The entire world will be unleashed on the powers of darkness. இந்த முழு வேதத்தின் வார்த்தைகளும் அந்த அந்தகாரத்தை நம்மிடத்தில். That is why the name has the power to heal. அதனாலதான் அந்த நாமத்துக்கு சுகமாக்கக்கூடிய வல்லமை. That's why the name has got the power to save. அதனாலதான் அந்த நாமத்துக்கு ரட்சிக்கக்கூடிய வல்லமை. That's why the name has got the power to deliver. அந்த நாமத்துக்கு அதனாலதான் விடுதலையாக்க. Because the person who has that name is the Savior. ஏனென்றால் அந்த பெயரை உடைய அந்த நபர் அவர் ரட்சகராய். The person who has that name is the healer. அந்த நாமத்தை உடைய அந்த பெயரை உடைய நபர் அவர் சுகமாக்குகிறார். The person who has that name is the deliverer. அந்த நாமத்தை உடைய அந்த நபர் விடுதலையாக்குகிறார். The person who has that name is the problem solver. அந்த நாமத்தை உடைய அந்த பெயரை உடையவர் அவர். The person who has that name is the eternal life. அந்த நாமத்தை உடைய அந்த நபர் அவர் நித்திய ஜீவனாய் இருக்கிறார். He is the King of Kings. அவர் ராஜாதி ராஜா. King of all kings. எல்லா ராஜாக்களுக்கும் That's ராஜா. why the name of Jesus has a permanent power and authority. அதனாலதான் அந்த இயேசு என்கிற நாமத்துக்கு ஒரு உயர்ந்த அதிகாரமும் வல்லமையும் உண்டு. The power and authority in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் இருக்கிற அந்த அதிகாரமும் வல்லமையும். It is not like the power and authority that is in the world. உலகத்தில் இருக்கிறவர்களுடைய ராஜாக்களுடைய அதிகாரம் வல்லமை போன்ற. How different is the power and authority of the world with the power and authority in the name of Jesus? உலகத்தில் இருக்கிற ராஜாக்களுடைய அந்த நாமத்துக்குரிய அதிகாரம் வல்லமைக்கும் ஆண்டவருடைய நாமத்துக்குரிய அதிகாரத்துக்கு வல்லமைக்குள்ள வித்தியாசம் உண்டு. The power and authority of the world உலகத்தில் இருக்கிற அந்த அதிகாரமும் வல்லமையும் is not in a name. அதுக்கு ஒரு பெயர் இல்லங்க. It is not in a name. அது ஒரு பெயர் இல்லல்ல. The power and authority of the world is not in a name. அந்த உலகத்தில் இருக்கிற அதிகாரமும் வல்லமையும் ஒரு பெயரில் இல்ல. It is only in a position. அது ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறது. Only if a person sit in that position, இந்த எந்த ஒரு நபரோ அந்த ஸ்தானத்துல அமர்ந்தாரானா, it will have the power and authority until he remains in that position. அந்த ஸ்தானத்துல அவர் இருக்கிற வரைக்கும் அவருக்கு அந்த அதிகார வல்லமை உண்டு. That's the inferiority of the power and authority of the world. அதுதான் இந்த உலகத்துல இருக்கிற கூடிய அதிகாரமும் வல்லமையுடைய But our Lord Jesus, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, the Bible says he is the King of all the kings. வேதம் சொல்லுது அவர் ராஜாக்களுக்கு எல்லாம் ராஜா. Because the kings of the world, இந்த உலகத்தின் the ராஜாக்கள், positions of the world, உலகத்தினுடைய ஸ்தானங்கள், it can be to a person until that time they are in that position. அந்த ஸ்தானத்துல இருக்கிற வரைக்கும் தான் அவர்களுக்கு அந்த அதிகாரமும் வல்லமையும். Person A will have the power and authority as long as he in that position of power and authority. அவர் அந்த அதிகாரத்துக்கு உட்படுகிற அந்த ஸ்தானம் இருக்கிற வரைக்கும் தான் அந்த வல்லமை அந்த அதிகாரம் அவருக்கு உண்டாகும். Person B will be a king as long as he is in the position of being a king. என்கிற நபர் அவர் ராஜாவா இருந்தார். அவர் ராஜாவா இருக்கிற ஸ்தானம் வரைக்கும் தான், காலம் வரைக்கும் தான் அந்த அதிகாரம். Whether he loses his position or whether he dies, that place is vacant. Another one has to come. ஸ்தானத்தை அவர் இழந்தாரானோ இல்ல அவர் மரித்தாரானோ அதை வேறொருவர் அடையட்டும். The power and authority is in a position in this world. இந்த உலகத்துல அந்த அதிகாரம் வல்லமை ஒரு ஸ்தானத்துக்கு கொடுக்கப்பட்டது. That's why we see many times people are greedy for positions. அதனால தான் இருக்கிற ஜனங்கள், உலகத்து ஜனங்கள் ஒரு பேராசை இருக்கிறாங்க. அந்த They are seeking for positions. அந்த ஸ்தானங்களை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். Some people they seek it with the wrong motive. தவறான ஒரு நோக்கத்தோடு கூட அந்த ஸ்தானங்களை அவர் They தேடுகிறார்கள். seek it with the wrong way. அவங்க தவறான வழிகளை அதை தேடுகிறார்கள். Somehow they want to sit in that position. எப்படியோ ஒரு விதத்துல அங்க போய் உட்கார்ந்துறாங்க. Because they want to have power in their name. ஏனென்றால் தங்களுடைய நாமத்துல அந்த அதிகார வல்லமை அவர்களுக்கு. But they can have the power and authority as long as they remain there. எந்த இடத்துல எந்த ஸ்தானத்துல வந்தாங்களோ அது இருக்கிற வரைக்கும் அந்த அதிகாரம். But like there was a day they sat in that position, they have to leave that position. எப்படி ஒரு நாள்ல அந்த ஸ்தானத்துல அந்த அதிகாரத்துக்கு வல்லமைக்கு உடையவர்களாய் உட்கார்ந்தார்களோ ஒரு நாள் அந்த இடத்தை விட்டு வெளியே வர When they leave the position, the power and the authority goes away. அவங்க அந்த ஸ்தானத்தை விட்டு வெளியே வரும்போது, விலகும்போது அவருடைய அதிகாரம் வல்லமையும் அவர்களுக்கு. But in the kingdom of God, தேவனுடைய
ராஜ்யத்திலோ, in the church of the Lord Jesus Christ, இயேசு கிறிஸ்துவினுடைய சபையிலோ, in the body of Christ, கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய சபையிலோ, in the church, in the kingdom of marvelous light. அந்தகார ஆச்சரியமான ஒளியினுடைய The ராஜ்யத்திலோ, power and the authority is not in a position. அதிகாரமும் வல்லமையும் ஒரு ஸ்தானம் அல்ல, It is in the அது name. நாமத்திலே இருக்கிறது. And that name is Jesus அந்த Christ. நாமம் இயேசு கிறிஸ்துவே. That name belongs to the living God and our living Savior. அந்த நாமம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாக, Because He is an eternal God. ஏனென்றால் அவரே நித்தியமான His தேவன். power and authority is eternal. அவருடைய அதிகாரம் வல்லமை நித்தியமானது. Praise the name of the living God. This world has power and authority in positions. இந்த உலகத்துக்குரிய அதிகாரமும் வல்லமைக்கும் ஒரு ஸ்தானம் தான் அவசியம். But the King of all kings, ஆனா ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, He has got the power and authority in His name. அவருடைய நாமத்திலே அவர் அதிகாரத்தையும் வல்லமையும் That is why my Bible says, அதனால்தான் என்னுடைய வேதம் சொல்கிறது, when He came into this world and manifested in flesh, அவர் இந்த பூமியிலே மாம்சத்திலே வெளிப்பட்டு வந்தபோது He was highly exalted and was given a name. அவருக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான ஒரு நாமம், And that name is above every name. அந்த நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான And at the நாமம். name of Jesus, every knee should bow. அந்த நாமத்திலே எல்லா முழங்கால்களும் முடங்கும். Knees in heaven, knees in earth, and knees underneath the earth. பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால் யாவும் முடங்கும். Every tongue should confess. அது மாத்திரமல்ல, நாவுகள் யாவும் Every அறிக்கையிடும். tongue in heaven and earth and underneath the earth. அவ்வளவாய் வானத்திலே பூமியிலே பூமிக்கு கீழான That எல்லா Jesus Christ is Lord to the glory of இயேசு God the கிறிஸ்துவே Father. கர்த்தர் என்று There is அறிக்கையிடும். no name that is equal to His name. அவருக்கு நாமத்துக்கு இணையான நாமம் வேறு ஒன்று There is no name that is above His அவருடைய name. நாமத்துக்கு மேலான ஒரு நாமம் ஒன்று Because the person of that name is the greatest. ஏனென்றால் அந்த நாமத்தினுடைய அந்த நபரே மேலானவர். He is the eternal God of the Bible. அவர் இந்த வேதத்தின் நித்தியமான தேவன். And because He is the greatest, அவரே மேலானவராய் His இருக்கிறார். name is also the greatest. அவருடைய நாமமும் மேலான நாமம். Because no one is equal to Him. ஏனென்றால் அவருக்கு சமமாக எவரும் There கிடையாது. is no name that is equal to that அவருடைய name. நாமத்துக்கு இணையான நாமம் எதுவும் கிடையாது. Because there is no one above Him. ஏனென்றால் அவருக்கு முன்பாக எவரும் இல்லை, Because there is no one above Him. அவருக்கு மேலாக ஒருவரும் இல்லை. There is no name that is above that அதனால் name. அவருடைய நாமத்துக்கு மேலான ஒரு நாமமும் இல்லை. Praise the name of the living God. Before we use the name of Jesus, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உபயோகிப்பதற்கு முன்பாக we should know the person that is behind that அந்த name. நாமத்துக்கு பின் இருக்கிற அந்த நபரை நாம் அறிந்திருக்க வேண்டும். Praise the name of the living நாமத்துக்கே God. மகிமை. Psalm number 138 and verse number 2. 138ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். The writer writes and he says, சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறார், I will worship toward thy holy temple and praise thy name for thy loving kindness and for thy truth. For thou hast magnified thy word above all thy name. உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீ மகிமைப்படுத்தி இருக்கிறேன். My English Bible says, thou hast magnified thy word above all thy name. உம்முடைய எல்லா நாமத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீ மகிமைப்படுத்தி. That's why I told you before. அதனால தான் நான் அதுக்கு முன்பாக சொன்னேன். Name is for the person, not the person is for the name. அந்த பெயருக்காக தான் நாமமே ஒழிய நாமத்துக்காக ஆள் இல்லை. Psalm 138 and verse number 2 says, thou hast magnified thy word above all thy name, because it is God who is the living word. தமிழ் வேதாகமத்தில் பிரஸ்தாபம் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆங்கில வேதாகமத்தின் பார்க்கும்படி உமது சகல நாமத்தை பார்க்கிலும் உமது வார்த்தை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர். He is exalted, and because of that his name is exalted. அவர் உயர்த்தப்பட்டவர், அதனால அவருடைய நாமம் உயர்ந்ததாக இருக்கிறது. It's not a magical word, Jesus. இயேசு என்கிற நாமம் ஒரு மேஜிக் வார்த்தை அல்ல. Doesn't matter what we go through in our life. நம்முடைய வாழ்க்கை என்ன காரியத்துக்குள்ளே நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம் We என்று have power and the authority in the name of Jesus. இயேசு என்கிற அந்த நாமத்திலே நமக்கு அதிகாரமும் வல்லமையும் உண்டாயிருக்கிறது. In that name is contained all the attributes of the God of this Bible. இந்த வேதத்தின் தேவனுடைய சகல தன்மைகளையும்
அந்த நாமம் உள்ளடக்கி இருக்கிறது. That's why Jesus said, all power is given unto me. அதனால தான் அவர் சொன்னார், சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Let us not use that name in vain. அதனால அவருடைய நாமத்தை வீணாக நாம் சொல்லக்கூடாது. See, when we don't know who he is and use his name as a magical word, we are taking his name in vain. அவரை அறியாமல் அவருடைய நாமத்தை நாம் வீணாக ஒரு மேஜிக் வார்த்தையை உபயோகப்படுத்தினா அது அவருக்கு முன்பாக சரியான. Even in the Old Testament, God gave a commandment. தேவன் பழைய ஏற்பாட்டில் கொடுத்த கட்டளைகளை கற்பனைகளின் போது not to take his name in vain. தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாய். The ones that go through crisis, நெருக்கத்துக்குள்ளே கடந்து போகிறவர்கள், they should never use the name of Jesus like a magical word. ஒரு காலம் தேவனுடைய நாமத்தை, இயேசுவின் நாமத்தை மேஜிக் வார்த்தையாக உபயோகப்படுத்தக்கூடாது. It doesn't matter how you have heard about that name. அந்த நாமத்தை குறித்து நீங்க எப்படி கேள்விப்பட்டீர்கள் என்பது doesn't matter whether you stick that name in all the four walls of your house. உங்களுடைய வீட்டின் நாலு புற செவரிலும் நீங்க அந்த நாமத்தை ஒட்டி இருந்தாலும். It's very important that we should have the revelation and understanding of what that name is and who it is pointing to. அந்த நாமம், அந்த பெயர் யாரை குறிக்கிறது என்கிற அறிந்து கொள்ளுதல், புரிந்து கொள்ளுதல் முதலாவது நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். That's what blind Bartimaeus did. அதனால தான் குருடன் பர்திமேயு சொன்னான். Though he was blind in his eyes, அவன் தன்னுடைய கண்களிலே குருட்டுத்தனம் உடையவனாய் இருந்தான். he called upon the name of the Lord. அவன் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டான். Because he knew that he should come to God for who he is. ஏனென்றால் அவரிடத்தில் சேருகிறவன் எவனும் அவர் யார் என்றும் அவன் அறிந்திருக்க வேண்டும். See, many people think God as an autocrat that sits in the throne with a frown in his face and a whip in his hand. அநேக தேவனை குறித்து அவர்கள் கொண்டிருக்கிற எண்ணம் என்றால் அவர் ஒரு சர்வாதிகாரி போன்று சிங்காசனத்தில் உட்கார்ந்துட்டு மூஞ்ச கொடூரமா வச்சிட்டு இருக்கிற மாதிரி நினைத்து கொண்டிருக்கிறார்கள். They think like they need to crawl like a dog. ஒரு நாய் போல தவழ்ந்து அவரிடத்துல போய் இப்படி பிச்சை கேட்டு விண்ணப்பம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. My Bible says, come boldly to the throne. ஆனா அப்படி வேதம் சொல்லலைங்க. தேவனுடைய சிங்காசன கிருபாசனத்துக்கு தைரியமா போகணும்னு சொல்லுது. Through the blood of Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமா. Doesn't matter whatever we have done, wherever we have fallen, we have the blood that can forgive us and remit us. நாம் என்னவெல்லாம் செய்தோமோ, எங்கெல்லாம் நம்ம விழுந்தோமோ, அவைகள் எல்லாவற்றையும் நமக்கு மன்னித்து அதிலிருந்து நமக்கு மீட்பை உண்டு பண்ணுகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். Because God's throne is a place where we dwell, not visit and go away. தேவனுடைய சிங்காசனம் என்பது நாம் தங்கி இருக்கக்கூடிய ஒரு இடம். அது நாம போயிட்டு வந்து விசிட் பண்ற இடம் இல்ல. The book of Ephesians says we are sitting with him in heavenly places. நாம் அவரோடு கூட உன்னதங்களிலே நம்மை உட்கார்படி அவர் செய்திருக்கிறார். We are not crawling in the red carpet, just to get something, bits and pieces here and there and run away. ஏதோ அவரிடத்திலிருந்து இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் ஏதாவது கிடைக்கும்னு சொல்லி தவழ்ந்து போய் நாம் எடுத்துக்கொண்டு வருகிற ஒரு காரியம் அல்ல. God Almighty His presence is not a place of visitation, it's a place of habitation. தேவனுடைய அந்த பிரசன்னம் இருக்கிற இடத்துல நாம் போய் வருகிறதுக்குரிய காரியம் அல்ல. அந்த இடம் நாம் எப்போதும் தங்கி இருக்கிற ஒரு வாசஸ்தலம். That's why the servant of the Lord David writes, he that dwelleth in the secret place of the Most High. அதனால தான் சங்கீதக்காரனாகிய தாவீது 91ஆம் சங்கீதத்தில் இருக்கிறான், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவன், மறைவில் தங்குகிறவன். English Bible says he that dwelleth. The word dwelleth means he that inhabits there, dwells there. அங்கே தங்கி இருக்கிறவன், உன்னதமானவரின் மறைவில் தங்கி இருக்கிறவன் என்று சொல்றார். Let us approach the throne of God's grace not to receive what we need and run away, but dwell there. That motive, that intention is very important. தேவனுடைய கிருபாசனத்தை நாம் சேர வேண்டும். எதற்காக என்றால் நமக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிக்கிட்டு ஓடியன்றதுக்கல்ல, அந்த இடத்திலே நாம் வாசம் பண்ணுவதற்கு, அங்கே தங்கி இருப்பதற்காக. In the midst of crisis, நெருக்கங்களின் மத்தியிலே we have a name that has got the power and the authority. அதிகாரமும் வல்லமையும் உடைய ஒரு நாமம் நமக்கு உண்டு. All power and authority. சகல அதிகாரம் வல்லமை. That's the name of Jesus. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமம். This blind Bartimaeus, இந்த குருடன் பர்திமேயு, when he prayed that simple prayer, அவன் ஏறெடுத்த அந்த எளிமையான ஜெபம், he mentioned that name
Jesus that has got all power and authority. அந்த இடத்திலே இயேசுவே என்று சொல்லி அவருடைய நாமத்தை அவன் அங்கே அறிக்கையிட்டான். சகல அதிகாரம் வல்லமையுள்ள அந்த நாமத்தை. Just mention it ritually out of his mouth. அவனுடைய வாயிலிருந்து ஒரு சடங்குக்காக இப்படி தான் சொல்லி கூப்பிடணுமே என்பதற்காக கூப்பிடல. He called upon that name with all power and authority. அவன் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் உடைய நாமம் என்பதை அவன் அறிந்தவனாய் புரிந்தவனாய் கூப்பிட்டான். Whenever we call upon his name, எப்பொழுதெல்லாம் நாம் ஆண்டவரின் நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறோமோ, even when we are in the middle of crisis, நம்முடைய நெருக்கங்களின் மத்தியிலே நாம் இருக்கும்போது கூட, let us call upon his name with an understanding. அவருடைய நாமத்தை அவர் யார் என்கிற புரிந்து கொள்ளுதலோடு வெளிப்பாடோடு கூட நாம் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். That's why this word, it reveals him. அதனால தான் இந்த வார்த்தை அவரை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. When we hear the voice of God, it reveals him. தேவனுடைய வார்த்தையின் சத்தத்தை நாம் கேட்கும்போது அது அவரை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. This book from cover to cover, it reveals only one man. இந்த புத்தகமானது அட்டையிலிருந்து அட்டை வரைக்கும் ஒரே ஒரு மனுஷனை மாத்திரம் சொல்லுகிறது. His name is Jesus. அந்த மனுஷனுடைய நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. That's how blind Bartimaeus kicked off his simple prayer. அதனால தான் குருடன் பர்த்திமேயு தன்னுடைய எளிதான ஜெபத்தை ஏறெடுத்தான். It might have sounded simple, but it is very profound because it came out of the depths of his heart. நம்முடைய பார்வைக்கு நம்முடைய புரிந்து கொள்ளுதலுக்கு அது ஒரு எளிமையான ஜெபம் போல தெரிந்தாலும் அது மிகவும் ஆழமான ஒரு ஜெபமாகும். Let's no more use the name Jesus as a magical word. இயேசுவின் நாமத்தை மேஜிக் வார்த்தையாக உபயோகப்படுத்துவதில் எந்த ஒரு பயனும் இல்லை. But let us breathe that name because there is all power and authority in it. ஏனென்றால் அந்த நாமத்துக்குரிய அதிகாரத்தையும் வல்லமையும் குறித்து சகலவற்றையும் அறிந்தவர்களாய் நாம் அதை உபயோகப்படுத்த வேண்டும். All that God Almighty is, that this word says. சர்வ வல்லமையுள்ள தேவனை பற்றி சகலத்தையும் இந்த வார்த்தை மாத்திரமே சொல்லுகிறது. It is contained in that one name. அந்த ஒரே நாமத்துக்குள்ளே அது அடங்கி இருக்கிறது. He is the living word. அது ஜீவ வார்த்தையாய் இருக்கிறது. Whenever we use that name, எப்பொழுதெல்லாம் அந்த நாமத்தை நாம் உபயோகப்படுத்துறோமோ, the whole word of God is unleashed upon the works of darkness. இந்த முழு தேவனுடைய வார்த்தையும் அந்த நாமத்தை சொல்லி நாம் கூப்பிடும்போது அது அந்தகாரத்தை நீக்குகிற ஒரு காரியமாய் இருக்கிறது. May the Lord give us his grace. தேவன் தம்முடைய கிருபையை நமக்கு தருவாராக. To believe in that name. அந்த நாமத்தை நாம் விசுவாசிக்கும்படி. To call upon that name. அந்த நாமத்தை நோக்கி நாம் கூப்பிடும்படி. Which will help us to maneuver through any crisis. நம்முடைய எந்த ஒரு நெருக்கங்களில் இருந்தும் நம்மை தப்பிக்கொள்வதற்கு ஏதுவாக. God Almighty says, சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறார், call unto me, என்னை நோக்கி கூப்பிடு, I will answer you, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து show you great and mighty things நீ that அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். But when we call upon him, we need to call upon his name. அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நாமத்தை நோக்கி அவர் நாமத்தை சொல்லி நாம் கூப்பிட வேண்டும். Because in that name, whoever God Almighty is, it is contained in that name. ஏனென்றால் அந்த நாமத்துக்குள்ளே மாத்திரமே சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய சகல அதிகாரம் வல்லமையும் அடங்கி இருக்கிறது. God doesn't have a position, he is the position. தேவனுக்கு ஒரு ஸ்தானம் இல்லைங்க, அவரே அந்த ஸ்தானாபதியாக இருக்கிறார். தேவனே ஸ்தானமாக இருக்கிறார். There is no power and authority, especially in a position, but God is the position. That's why his name has the position. தேவனே அந்த ஸ்தானமாய் இருக்கிறதுனாலே அவரே அந்த அதிகாரத்தையும் வல்லமையும் உடையவராய் இருக்கிறார். May the Lord help us to perceive the light of this truth and walk in it. இந்த சத்தியத்தின் வெளிச்சத்திலே நாம் நடக்கும்படியாக தேவன் தாமே நமக்கு கிருபை செய்கிறார். Let us pray. நாம் யாவரும் ஜெபிப்போம். Almighty God, we thank you for this wonderful evening. வல்லமையுள்ள தேவனே, இந்த மாலை வேளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Thank you, Heavenly Father, for helping us to see and hear how blind Bartimaeus called upon your name. இந்த மாலை வேளையிலே குருடன் பர்த்திமேயு உம்மை நாமத்தை சொல்லி எப்படி கூப்பிட்டான் என்பதை எங்கள் கண்கள் முன்பாக வைத்ததுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். Help us to have the understanding and the revelation that all that you are is contained in the name Jesus. அந்த இயேசு என்கிற நாமத்துக்குள்ளே அடங்கி இருக்கிற நம்முடைய சகல தன்மைகளை குறித்த வெளிப்பாடும் புரிந்து கொள்ளுதலும் உள்ளவர்களாய் நாங்கள் நோக்கி கூப்பிட எங்களுக்கு உதவி செய்யும். You have all the power and the authority in that name. அந்த நாமத்திலே சகல அதிகாரத்தையும் வல்லமையும் நீர் உடையவர்.
doesn't matter what we go through. நாங்கள் எப்படிப்பட்ட காரியத்தினுடைய கடந்து போகிறோம் என்ற Every காரியம் என்ன? crisis we face, it has got a name. நாங்கள் கடந்து போகிற ஒவ்வொரு நெருக்கத்துக்கும் மத்தியிலே Every crisis we go through has a name. நாங்கள் கடந்து போகிற ஒவ்வொரு நெருக்கத்துக்கும் ஒரு நாமம் உண்டு. Every sickness has a name. எனவே ஒவ்வொரு வியாதிக்கும் ஒரு பெயர் உண்டு. Every problem has a name. அதுமாய் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு பெயர் உண்டு. Every difficulty has a name. ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் ஒரு பெயர் உண்டு. But thank you, Lord, we have a name that is above every name. ஆனால் எல்லா நாமத்துக்கும் மேலான ஒரு நாமம் எங்களுக்கு உண்டானது. There's no crisis that can stand when we mention that name. அந்த நாமத்தை நாங்கள் சொல்லும்போது எந்த ஒரு நெருக்கமும் அதற்கு முன்பாக நிற்க முடியாது. Grant to us, Father, the light and the grace so that we can understand the power of that name. ஆண்டவரே, அந்த நாமத்தையும் அந்த வார்த்தைக்குரிய வெளிச்சத்தையும் ஆண்டவரே கிருபையும் நீர் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. Bless your people that were able to join. ஆண்டவரே, எங்களோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். Pray that you will lead them and guide them in the way everlasting. நித்தியமான பாதைக்கு நேராய் நீர் நடத்தும் வழி நடத்தும். We declare that all the glory, honor and praise is yours and yours alone. சகல துதி கன மகிமை மேன்மேலாம் ஒருவருக்கே உண்டாகட்டும். For we ask all of this wonderful blessings in the precious name of the Lord இந்த Jesus எல்லா Christ. ஆசீர்வாதங்களும் விலையேற பெற்ற நாமமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறேன். Amen.